Hey hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல 2022ல ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் BL சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் திருட்டு பயலே. இந்த சீரிஸ பத்தி சொல்லணும்னா வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம வேலைக்காகவே முழு வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அன்பான பர்சன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவனோட நேம் நோசோ. இவனுக்கு வயசு 39 ஆகுது. இவன் மேல 29 வயசு பையனுக்கு காதல் வருது. அவனோட பேரு டொகவரா. நோசுவோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஜூனியர் பையன் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. நம்ம டொகவரா அவனோட காதலை எப்படி நோசு கிட்ட வெளிப்படுத்தினான், டொகவராவோட காதல நோசு ஏத்துக்கிட்டானாங்கறத இனி வர எபிசோட்ஸ்ல பாத்திரலாம் வாங்க. சீரிஸோட ஓபனிங்லயே நம்ம நோசுவை தான் காட்டுறாங்க. அவன் தூங்கி எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு பிரஷ் பண்ண போவான்னு பார்த்தா அவன் கையில சிகரெட் எடுத்து தம் அடிச்சுக்கிட்டே வாய்ஸ் ஓவர்ல அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அது இல்லாம என்னோட பேரு நோசு, எனக்கு 39 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்துல என் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில நான் எழுந்திருக்கிறது, வேலைக்கு போறது, ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்து தூங்குறதுன்னு இந்த 3 விஷயம் மட்டும்தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே தவிர எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில நடந்தது கிடையாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பாத்ரூம்க்கு வந்த நோசு பிரஷ் பண்ணிக்கிட்டே அவன் தலைமுடியில இன்னொரு முடி வெள்ளையாகிறத பார்த்து அடடா 2வது முடியும் வெள்ளைய அடிச்சான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே ஃப்ரெஷ்ஷப்பான நோசு கிச்சனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் அவனே ரெடி பண்ணி வச்சு டிவில ப்ரோக்ராம் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச நோசு ஆபீஸ்க்கு வர இங்க நோசுவோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஜூனியர் பையன் போட் ஷிப்பிங் கான்ட்ராக்ட்ல ஏதோ தப்பு பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை இருக்க இடத்துல இருந்தே நோசு கால் பண்ணி டீலர் கிட்ட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அதை பார்த்த ஜூனியர் பையன் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ என்னோட ஜூனியர் பையன், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா திரும்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோன்னு சொல்லி அந்த பையன் அங்கிருந்து அனுப்பிவிட்ட நோசு டைரியில ஏதோ எழுதிட்டு இருக்க. அப்ப அங்க நம்ம செகண்ட் ஹீரோ டொகவரா வரான். அவன் நோசு கிட்ட, சார் உங்களை டிபார்ட்மெண்ட் ஹெட் கிரிஷ்மா கூப்பிட்டாங்க, அவங்க உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமான்னு சொல்ல அதை கேட்ட நோசு, எனது முக்கியமான விஷயமா, அப்படி என்ன விஷயத்த பத்தி கிரிஷ்மா என்கிட்ட பேச போறாங்கன்னு சொல்லி கேட்க டொகவரா, எனக்கு எப்படி தெரியும், ஒருவேளை உங்க ப்ரொமோஷன் பத்தி பேச கூப்பிடுறாங்களோ என்னமோன்னு சொல்ல அதை கேட்ட நோசு, சரி நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லி கேபின்ல இருந்து எழுந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்ட பாக்குறதுக்காக நோசு கிளம்ப நோசு போறத பார்த்த ஜூனியர் ஒர்க்கர்ஸ் எல்லாரும், நமக்காகவே படைக்கப்பட்ட கடவுள் தாண்டா இந்த நோசு சார், இவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு இருக்கேன். அதுல ஒரு பொண்ணு, நோசு சார் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காருல்லன்னு சொல்ல அதை கேட்ட இன்னொரு பொண்ணு, அவர் இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே அழகா தான் இருப்பாருன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி கியூட்டான ஒருத்தர் கூட டே நைட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட பசங்க எல்லாரும், எனது ஓவர் டைம் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கியா, ஆபீஸ்ல நோசு சார் இருக்கனாலதான் நம்ம எல்லாரும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அவரு மட்டும் இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு, இவ்ளோ பாப்புலரான அழகான நோசு சாருக்கு ஏன் இன்னும் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இல்ல, ஏன் அவர் இன்னும் சிங்கிளாவே இருக்காருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த டொகவரா, நீங்க காசிப் பேசின வரைக்கும் போதும், இப்ப எல்லாரும் உங்க வேலைய பாக்குறீங்களான்னு சொல்லி கத்த அதை கேட்ட ஜூனியர்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க இங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் ரூமுக்கு வந்த நோசு கிட்ட கிரிஷ்மா, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க ஏன் இந்த ப்ரொமோஷனை வேண்டான்னு சொல்றீங்க, நீங்க ரொம்ப திறமையானவரு, உங்களோட திறமைக்கு இப்படி நீங்க சாதாரண மேனேஜரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதனால நீங்க இந்த தடவை ப்ரொமோஷனை ஏத்துக்கிட்டு என்னோட இடத்துக்கு வந்துருங்க, நீங்க என்னோட இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு, முடியாது, என்னால உங்களை மாதிரி மெட்டீரியலா இந்த இடத்துல உட்கார நான் விரும்பலன்னு சொல்ல அதை கேட்ட கிரிஷ்மா, நீங்க இப்படி பேசுறத விட்டுட்டு நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்ல நோசு, எப்ப நீங்க கேட்டாலும் நான் இந்த பதில தான் சொல்லுவேன்னு சொல்ல அதை கேட்ட கரிஷ்மா, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, சரி அதை விடுங்க, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா நம்ம சூஷி சாப்பிட வெளியே போலாமான்னு கேட்க நோசு, பில் பே பண்ண நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா வரேன்னு சொல்ல அதை கேட்ட கிரிஷ்மா, டே பில்ல நம்ம எல்லாரும் மிக்ஸ் பண்ணி தாண்டா பே பண்ண போறோம், அதனால நான் என்னோட ஃப்ரெண்டையும் வர சொல்லிருக்கேன், நம்ம 3 பேரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பில்ல ஷேர் பண்ணி பே பண்ணிக்கலாம்னு சொல்ல அதை கேட்ட நோசு, அப்படின்னா நான் வரலன்னு சொல்ல அதை கேட்ட கரிஷ்மா, ஏண்டா இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி பொண்ணு கிட்ட இருந்து தள்ளியே இருக்க போற, இப்படி நீ பொண்ணு கிட்ட இருந்து தள்ளி போயிட்டே இருந்தீனா எப்ப நீ மேரேஜ் பண்ணி புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கிறதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு, ஆபீஸ்ல எல்லாம் இத பத்தி பேசக்கூடாது, இப்ப நீ பேசுறது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் தெரியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டே அங்கிருந்து ஆபீஸ் மாடிக்கு வந்த நோசு தம் அடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க டொகவரா வரான். அவன் நோசு கிட்ட, இந்த இடத்துல தம் அடிக்க கூடாது சீனியர்னு சொல்ல அதை கேட்ட நோசு, சரியா சொன்னு தம்ம கீழே போட்டு நான் ஸ்மோக்கிங் ரூம் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா, என்னது ஸ்மோக்கிங் ரூம் மிஸ் பண்றீங்களா, நீங்க பேசுறத பார்த்தா நீங்க தம் அடிக்கிறத நிறுத்துற ஐடியாவே உங்களுக்கு இல்ல போலயேன்னு சொல்ல நோசு, நான் பல வருஷமா தம் அடிச்சிட்டு இருக்கேன், அதனால இத மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா அவன் பாக்கெட்ல இருந்து எதையோ எடுத்து நோசு கிட்ட காட்டி, இதை உங்க டெஸ்க்லயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கொடுக்க நோசு, அப்படியா, நான் கூட இதை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி நோசு அவன் பாக்கெட்ல இருந்து பெர்ஃபியூம் எடுத்து டொகவரா கிட்ட கொடுத்து பெர்ஃபியூம் அடிச்சு விட சொல்ல பெர்ஃபியூம் வாங்கின டொகவரா ஃப்ரண்ட்ல பேக்ல மேல கீழே அவன் பாட்டுக்கு பெர்ஃபியூம் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்க. அதை பார்த்த நோசு, ஏண்டா இவ்ளோ பெர்ஃபியூம் அடிச்சு விட்டேன்னா என் பக்கத்துல யார்
யாருமே இருக்க மாட்டாங்க, ஸ்மெல் ஹெவியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா சாரி சீனியர்னு சொல்லி பெர்ஃபியூமை கொடுக்க பெர்ஃபியூமை வாங்கி பாக்கெட் குள்ள வச்ச நோசு பரவாயில்ல விடு, நான் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, கம கமன்னு பெர்ஃபியூம் அடிச்சுட்டு சுத்துறதுக்கு எனக்கு 39 வயசாச்சு, என் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துக்கணும், அதான் சொன்னேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா அப்படியா, அப்ப உங்களுக்கு 39 வயசு ஆச்சுன்னா அப்புறம் எதுக்காக இன்னும் மேனேஜரா இந்த போஸ்டிங்லயே இருந்துட்டு இருக்கீங்க, இந்த போஸ்டிங்ல இருந்து ப்ரொமோஷனை வாங்கிட்டு கரிஷ்மாவோட இடத்துக்கு போயிட வேண்டியதானே, நீங்க கரிஷ்மாவோட இடத்துக்கு போயிட்டா நான் உங்க இடத்துக்கு வந்துருவேன்னு சொல்ல நோசு எனக்கு எந்த ப்ரொமோஷனும் வேண்டாம், நான் இப்ப இருக்க போஸ்டிங்லயே நல்லா தான் இருக்கேன், எல்லாம் என்னோட நேரம், 39 வயசான என்ன 29 வயசு ஜூனியர் பையன் திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு, ஏன் டொகவரா உனக்கு என் கூட ஒர்க் பண்ண பிடிக்கலையா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா வேகமா எழுந்து நோசுவோட பக்கத்துல வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு உங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, சாரி சீனியர் நான் என்னோட லைனை கிராஸ் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல விடு, நீ என்ன பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும், அப்புறம் டொகவரா கேட்க மறந்துட்டேன், உனக்கு தெரிஞ்ச டெசர்ட் கடை இருந்தா என்ன அங்க கூட்டிட்டு போறியான்னு சொல்லி கேட்க டொகவரா எனக்கு நிறைய கடை தெரியும், கண்டிப்பா நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே போட் ஷிப்பிங் கிளைண்ட மீட் பண்ணி ஒர்க்ல நடந்த மிஸ்டேக்க சரி பண்ற விதமா நோசு கிளைண்ட்டுக்கு கிஃப்ட கொடுத்து இந்த தடவை நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்க ப்ராஜெக்ட எடுத்து பண்ணிட்டு இருக்க ஜூனியர் பையன் ரொம்பவே திறமையானவன், அதனால அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, அவன் உங்க ப்ராஜெக்ட பெர்ஃபெக்ட்டா முடிச்சு தருவான், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல அதை கேட்ட கிளைண்ட் எதுக்காக இப்படி பேசுறீங்க நோசு, எங்க கம்பெனி உங்க கூட ஒர்க் பண்ண எத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா, நீங்க இருக்கும்போது எங்க ப்ராஜெக்ட்ல எந்த தப்பும் நடக்காதுன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால எங்க கம்பெனி உங்க கம்பெனியோட லைஃப் லாங் ஒர்க் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லி மீட்டிங்க முடிச்சு பார்க்குக்கு வந்த நோசு தம் அடிக்கிறதுக்காக சிகரெட் எடுக்க அதை பார்த்த டொகவரா சீனியர் இங்க தம் அடிக்க கூடாது தப்புன்னு சொல்ல அதை கேட்ட நோசுவும் தம்ம உள்ள வச்சுட்டு நோசுவும் டொகவராவும் பார்க்ல இருக்க பெஞ்ச்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க டொகவரா நோசு கிட்ட நீங்க ஏன் தம் அடிக்கிறத விட்டுற கூடாது, இப்பதான் தம் அடிக்கிறத மறக்கறதுக்காக நிறைய மெத்தட் வந்திருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தம் அடிக்கிறத விட்டுறலாம்ல, இது உங்க ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, நான் நெட்ல கூட பாத்திருக்கேன், எக்ஸசைஸ் பண்றது மூலமா தம் அடிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, நாம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கே ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க எங்க நோசு என்னடானா டொகவரா பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு பார்க்ல ரெண்டு ஸ்கூல் பொண்ணுக்கு ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம அவன் டொகவரா கிட்ட நான் பேசாம பையனா பிறந்ததுக்கு பதிலா பொண்ணா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் பொண்ணா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டொகவரா இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்க நோசு அந்த பொண்ணுகளை காட்டி அங்க பாத்தியா அந்த ரெண்டு பொண்ணுக்கு யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், காதல் விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே நோசு அந்த பொண்ணுகளை வெச்சக்கன்னு எடுக்காம பாத்துட்டு இருக்க அதை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர் உங்களுக்கு, எதுக்காக அந்த பொண்ணுகளை இப்படி பாத்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுகளை பார்க்க உங்களுக்கு ஜலசா இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க நோசு எனது ஜலசா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தது கிடையாது, அவங்கள பார்க்கும்போது நான் பையனா இருக்கிறத விட பொண்ணா இருக்கத்தான் விரும்புறேன், எனக்கு பொண்ணா இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ப நீங்க பொண்ணா மாறிடுங்க, உங்க மாற்றத்துக்கு ஆரம்பமா நாம வேணா ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோமான்னு சொல்லி டொகவரா அவன் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து செல்ஃபி எடுக்க போக அதை பார்த்த நோசு அதெல்லாம் வேண்டாம், நான் இப்ப எதுக்காக உன்கிட்ட பொண்ணா மாறத பத்தியும் போட்டோ எடுக்கிறத பத்தியும் ஓபனா பேசுறேன்னா நீ ரொம்ப நல்ல பையன், உன்னோட நேர்மையான குணத்தினாலதான் நான் இத பத்தி எல்லாம் உன்கிட்ட வெளிப்படையா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ன பத்தி பேசினதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த நோசு அவன் பாக்கெட்ல இருந்து மொபைல எடுத்து டொகவரா சிரிக்கிறத போட்டோ எடுக்க அதை பார்த்த டொகவரா என்ன பண்றீங்க சீனியர்னு கத்த நோசு அதுவா என் மூளை குழம்பி போய் பொண்ணா மாதிரி ஹாட்டா இருக்க பையனை பிக் எடுக்க சொல்லி என் உள் உணர்வு தூண்டி விட்டதுனால நான் உன்னை பிக் எடுத்தேன்னு சொல்ல டொகவரா யாரு சொன்னா நான் ஹாட்டான பையன்னு, நான் ஹாட்டான பையன்லாம் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட நோசு என்னடா இப்படி சொல்லிட்ட, நம்ம ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் நீ ரொம்ப ஹாட்டா இருக்கன்னு பேசிட்டு இருந்தது நானே என் காதால கேட்டேன் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா அந்த பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்ல, இருக்கட்டும் ஆபீஸ்க்கு போய் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க இங்க டைம் பார்த்து ஷாக்கான நோசு அடடா அதுக்குள்ள ஆஃப் டே போயிடுச்சான்னு சொல்லி கேட்க அதை கேட்டு டென்ஷன் ஆன டொகவரா சீனியர் இப்பெல்லாம் நீங்க டைம் கூட கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்க நோசு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் இரு ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வரேன்னு சொல்லி நோசு டொகவரா விட்டு தள்ளி போய் கரிஷ்மாக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ப்ரொமோஷன் வேண்டாம், நான் இதை நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன், ஆபீஸ்ல இன்னும் என்ன மாதிரி டேலண்டடான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அவங்கள பத்தியும் யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப நம்ம டொகவராக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூல நோசுவ பார்த்தது ஞாபகம் வருது, அதுல டொகவரா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில எதையும் சாதிச்சது கிடையாது, என்னால என்ன செய்ய முடியும்னு கூட எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல டொகவராவோட பதில கேட்டு அசந்து போன நோசு கண்ணிமைக்காம டொகவராவை பாத்துட்டு இருந்ததையெல்லாம் டொகவரா நினைச்சு பாத்துட்டு இருக்க இங்க
நோசு போன்ல என் வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இது வரைக்கும் எதையும் சாதிக்கல, அதனால இத பத்தி இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம், நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம்னு சொல்லி காலை கட் பண்ண நோசு டொகவரா கிட்ட மாடல் போனை விட பட்டன் போன் பேச ரொம்ப ஈஸியா இருக்குல்லன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா எதுவும் பேசாம என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த நோசு இருடா நானும் வரேன், நீ எங்க இவ்வளவு வேகமா போறன்னு சொல்லி கேட்க டொகவரா நீங்க தானே பொண்ணு மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க ஆசையை நிறைவேற்றக்கான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன், பேசாம என் கூட வாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே நோசுவும் டொகவராவும் காஃபி ஷாப்க்கு வர காஃபி ஷாப்க்கு வந்த டொகவரா அவனுக்கு பிடிச்ச டெசர்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்க இந்த காஃபி ஷாப்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நோசுவையும் டொகவராவையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, ஒருவேளை ரெண்டு பேரும் கப்புலா இருப்பாங்களோ, சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் கப்பிள் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதை கேட்ட நோசு என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க அதை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர், நீங்க ஏன் கேக்க சாப்பிடாம இப்படி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே டீயை குடிச்சிட்டு இருக்க அதை கேட்ட நோசு இப்ப நீ என்ன சொன்னன்னு கேட்க டொகவரா அதுவா ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடலையான்னு கேட்டேன்னு சொல்ல நோசு எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சீக்கிரமா சாப்பிட்டு வா, எனக்கு இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா காலி பண்ணா எனக்கு அது போதும்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா என்ன சீனியர் அதுக்குள்ளேயே போகணும்னு சொல்றீங்க, நீங்க இன்னும் பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவே இல்லையேன்னு சொல்ல நோசு இங்க பாருடா, நான் சொன்னது வேற நீ புரிஞ்சுக்கிட்டது வேற, ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் பையன் பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல டொகவரா ஆமா நீங்க சரியா தான் சொன்னீங்க, ஆனா நீங்க பொண்ணு மாதிரி வாழணும்னு தானே ஆசைப்படுறீங்க, உண்மையை சொல்லணும்னா நீங்க பார்க்க பொண்ணு மாதிரி ரொம்ப அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட நோசு என்னது நான் அழகா இருக்கேனா, நான்லாம் அழகா இல்ல, நீதான் ரொம்ப அழகான ஹாட்டான பையன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷன் ஆன டொகவரா பேசாம கேக்க சாப்பிடுறீங்களா சூடு அறியிற போதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கேக்க சாப்பிட்டுக்கிட்டே டொகவரா நோசு கிட்ட சீனியர் நான் இப்படி கேக்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு யாராவது கிரஷ் இருக்காங்களா, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு டே இப்ப எதுக்காக நீ பொண்ணுங்க மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஏன் உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா, நீ யாரையாவது லவ் பண்றியா என்ன, உனக்கு லவ்வர் இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தைரியமா நீ என்கிட்ட உண்மையை சொல்லலாம், ஆனா எனக்கு எந்த லவ்வரும் இல்ல, எனக்கு 39 வயசு ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல 40 வயசு வந்துரும், இதுக்கப்புறம் எங்க போய் லவ் பண்றது, லவ் பண்ணி சந்தோஷமா இருக்க வயசெல்லாம் கடந்து போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா நீங்க வயச காரணமா வச்செல்லாம் பேசாதீங்க, நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க, எங்க டேட்டிங் பண்ணா நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோன்னு பயப்படுறீங்க, அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சா எங்க உங்களுக்கு வேலை அதிகமாயிருமோ நினைச்சு பயப்படுறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பிட கூட பயமா இருக்கு, இப்ப கூட பேன் கேக் உங்க பக்கத்துல இருந்தோ அந்த கேக்க சாப்பிட நீங்க ரொம்பவே பயப்படுறீங்க, இப்படி உங்க பயத்துக்கான காரணம் இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கைய வேலை செய்யறதுலயே மொத்தமா இழந்துட்டீங்க, இளமையில இருந்து இந்த வயசு வரைக்கும் வேலையை மட்டுமே குறிக்கோளா வச்சு உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய பல சந்தோஷமான விஷயங்கள் உங்களை விட்டு போனதை நினைச்சு நீங்க இந்த வயசுல கவலைப்படுறீங்க, அதனால இப்ப உங்களுக்கே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பையன் கேப் விடாம நோசுவை அசிங்கப்படுத்த அதை கேட்டு கடுப்பான நோசு கோவத்துல டேபிள் மேல ஓங்கி அடிச்சு எழுந்து டொகவராவை முறைச்சு பார்க்க அதை பார்த்த டொகவரா எதுவும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி கேக் சாப்பிட்டு இருக்க அதை பார்த்து கூலான நோசு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டொகவராவை பார்த்து இங்க பாரு டொகவரா, நீ பேசின இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இங்க நடக்கிறதே வேற, நீங்கிறனாலதான் நான் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு காரணம் நீ ரொம்ப நேர்மையானவன், உனக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேச தெரியாது, எனக்கு பிடிச்சதே உன்னோட அந்த நேர்மையான குணம் தான், அதனாலதான் நான் உன்னை சும்மா விடுறேன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா நீங்க என்ன பத்தி உங்க மனசுல இந்த அளவுக்கு பெருமையா நினைச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒருவேளை நான் பேசினதுல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்திருந்தா தாராளமா என்ன அடிக்கலாம், உங்க கையில அடி வாங்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு இருக்க நோசு நீ பேசின பேச்சுக்கு உன்னை அடிக்கணும் போலதான் இருக்கு, ஆனா 40 வயசு ஆக போற ஆள் 30 வயசு பையன் அடிச்சா உனக்கு வலிக்காது, என் கை தான் வலிக்கும், அதான் யோசிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா என்ன மன்னிச்சிடுங்க, நான் என்னோட லிமிட்டை கிராஸ் அதை கேட்ட நோசு நீ நிஜமாவே என்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன்னா அதை நீ ப்ராப்பரா கேளுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவராவும் சாப்பிடறத நிறுத்திட்டு என்ன மன்னிச்சிடுங்க சீனியர்னு சொல்ல நோசு நான் உன்னோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நீ இந்த அளவுக்கு பேசுறன்னா நான் அந்த அளவுக்கு வெளிப்படையா இருந்திருக்கேன், அப்ப உன்ன மாதிரி தானே ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த டொகவரா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, ஏன்னா நான் மட்டும்தான் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நீங்க ரொம்ப வெளிப்படையானவர் திறமையானவர் நேர்மையானவர், உங்களை மாதிரி பாஸ் கிடைச்ச நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட நோசு என்னால ஏன் உன்னை முட்டாளாக்க முடியலன்னு சொல்லி கேட்க டொகவரா ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான நோசு என்னதுன்னு கேட்க டொகவரா அது வந்து பிடிச்சிருக்குன்னா எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒர்க் ரிலேட்டடா சொன்னேன்னு சொல்லி சமாளிக்க அதை கேட்ட நோசு தேங்க்ஸ்னு சொல்ல டொகவரா எதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் ஒர்க்ல ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அசிஸ்டண்டா வளர்ந்து வந்திருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு என்னடா
நீ பேசுறத பாக்கும்போது என்ன பத்தி பேசுற மாதிரி தெரியல, உன்னை பத்தி பாராட்டி நீயே பேசிக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல தொகவரா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சரி அதை விடுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மொனோபஸ் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறியை நான் கவனிச்சேன், அதை பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு ஷாக் ஆன நோசு, ஏண்டா எனக்குமா மொனோபஸ் ஸ்டாப் ஆகும்னு சொல்லி கேட்க தொகவரா ஆமா, ஆனா இப்ப இல்ல, ஏன்னா இப்ப உங்களுக்கு 39 வயசு தான் ஆச்சு, அதனால இப்ப நீங்க இளமையா தான் இருக்கீங்க. ஆனா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு 40 வயசு வரப்போகுது, 40 வயசு ஆயிடுச்சுனாலே அப்ப இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன நோசு, ஏண்டா தெளிவா சொல்லாம இது அதுன்னு ரெண்டு விதமா பேசுறியே, ஏதோ ஒரு முடிவை தெளிவா சொல்லுடான்னு கேட்க தொகவரா எதுக்காக சீனியர் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, நீங்க இத்தனை வருஷமா தொலைச்ச சந்தோஷத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொண்டு வர உதவி பண்றேன், நீங்க சரின்னு சொன்னா அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல அதை கேட்ட நோசு, ஏதோ சொல்ற, நீ சொல்றது நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல தொகவரா நான் உண்மையத்தான் சொல்றேன், நான் உங்களுக்கு உதவி பண்ண விரும்புறேன், இது மூலமா நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்ல அதை கேட்ட நோசு, இங்க பாருடா, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பாஸ்ங்கிறத மறந்துடாதன்னு சொல்ல தொகவரா அதெல்லாம் மறக்க மாட்டேன் சீனியர், என்னோட டார்கெட் எல்லாம் உங்களோட மோனோபாஸ் ஸ்டாப் ஆகுறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்கிறதுக்கான வழி என்னங்கறத யோசிச்சு அதை பண்ணணும்னு சொல்ல நோசு, ஏண்டா வந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன வயசானவன்னு பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவை என்னோட ஏஜ பத்தி பேசினா உன்னை கொன்றுவேன்னு சொல்ல அதை கேட்ட தொகவரா, கோவப்படாதீங்க சீனியர், வெறும் வயிற்றுல இருந்தீங்கன்னா இப்படித்தான் கோவம் வரும், அதனால முதல்ல கொஞ்சமா கேக் எடுத்து சாப்பிடுங்க, மத்த விஷயத்த பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்ல அதை கேட்ட நோசு, எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி தயங்கிக்கிட்டே கேக்க சாப்பிட்ட நோசு, இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட தொகவரா, அப்படின்னா உங்களுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க நோசு, ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி 100 கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி ஜாலியா நோசு கேக்க சாப்பிட்டு இருக்க அதை பார்த்த தொகவரா அவன் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து, சீனியர் நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க நோசு கண்டிப்பா எடுத்துக்கோன்னு சொல்லி கியூட்டா கேக் பிளேட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு வைக்கப்பட்ட மாதிரி போட்டோக்கு போஸ் கொடுக்க போட்டோ எடுத்த தொகவரா, போட்டோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் எடுத்த போட்டோவை நோசு கிட்டயே காட்டாம மொபைல் எடுத்து அவன் பாக்கெட் குள்ள வச்சுக்க அதை பார்த்த நோசு, ஏண்டா போட்டோவை என்கிட்ட காட்டாம நீ பாட்டுக்கு மொபைல பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்ட, பிக் எப்படி இருக்குன்னு காட்டுடான்னு சொல்லி கேட்க தொகவரா, போட்டோவை அப்புறம் பாக்கலாம் சீனியர், நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நம்ம 5 நிமிஷத்துக்குள்ள ஆபீஸ் போகணும், நமக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட நோசு, 5 நிமிஷத்துல எப்படிடா சாப்பிட்டு முடிச்சு ஆபீஸ்க்கு போக முடியும்னு சொல்லி கேட்க தொகவரா, பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா சாப்பிடுங்கன்னு சொல்லி தொகவராவும் நோசுவும் வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சு ஆபீஸ்க்கு போக அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் முடிச்ச நோசு ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க எங்க நோசுக்காக வெயிட் பண்ணி பசியான தொகவரா வேக வேகமா பர்கரை சாப்பிட்டு இருக்க அதை பார்த்த நோசு சத்தம் இல்லாம தொகவராவோட பக்கத்துல வந்து ஒரு வழியா குழந்தைத்தனமா சாப்பிடுற தொகவராவை நான் பாத்துட்டேன்னு சொல்லி சிரிக்க அதை கேட்ட தொகவரா வேக வேகமா சாப்பிட்டு இருக்க நோசு, பாத்துடா பொறுமையா சாப்பிடு, விக்கிற போது நீ இப்படி சாப்பிடுற விஷயத்த வெளியே நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட தொகவரா, ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், அப்புறம் மீட்டிங் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்க நோசு, நான் இன்னைக்கு எதையுமே சாதிக்கல, என்னால என்ன செய்ய முடியும்னு கூட எனக்கு தெரியல, நான் என்ன செய்ய விரும்புறேன்னு எனக்கு தெரியல, இதையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றதுக்கான காரணம் நீ என்கிட்ட நேர்மையா இருக்க அதனாலதான், ஆனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்ல விரும்புறேன், நீ இன்னைக்கு என்ன அப்சர்வ் பண்ணத பத்தி பேசின, அதனால நான் உன்னை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கேங்கிறத பத்தி உன்கிட்ட சொல்ல விரும்புறேன், அது என்னன்னா உனக்கு என்ன வேணுங்கிறதே உனக்கு தெரியாம நீ எப்பவும் எதையாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்ப, இருந்தாலும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன்ன மாதிரி நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும்னு விரும்புறேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு தொகவரா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சீனியர்னு கேட்க நோசு, அது என்னன்னா எனக்கு இப்ப ட்ரிங்க் பண்ணும் போல இருக்கு, அதனால நீ என் கூட வா, நம்ம பார்க்கு போய் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி நோசு தொகவராவ பார்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்ப ஒரு சைடு ஸ்டோரி காட்டுறாங்க, அது என்னன்னா அன்னைக்கு மதிய தொகவரா வாய் ஃபுல்லா கேக்க வச்சு குழந்தை மாதிரி சாப்பிட்டு இருக்க அதை பார்த்த நோசு, முதல் தடவை இவனை இப்படி பாக்குறேன்னு சொல்லி வாய பொழந்து நோசு தொகவராவ பாத்துட்டு இருக்க அதை பார்த்த தொகவரா, என்னாச்சு சீனியர், எதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நோசு, அதுவா டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா போலான்னு சொல்லி ஷாப்பை விட்டு வெளியே வந்த தொகவராவும் நோசுவும் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க அப்ப நோசு தம் அடிக்கிறதுக்காக சிகரெட் எடுக்க அதை பார்த்த தொகவரா, என்னாச்சு சீனியர், தம் அடிக்கணுமா, எனக்கு தெரிஞ்ச ஸ்மோக்கிங் ஏரியா அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஸ்மோக்கிங் ஏரியாக்கு போயிட்டு இருந்த நோசு திடீர்னு அதெல்லாம் வேண்டாம் வா நம்ம ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லி தொகவராவை கூப்பிட அதை கேட்டு ஷாக்கான தொகவரா, அப்படின்னா நீங்க தம் அடிக்கிறத நிறுத்த போறீங்களான்னு சொல்லி கேட்க நோசு, என்னால தம் அடிக்கிறத முழுசா ஸ்டாப் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும், அதுக்கான வழி என்னங்கறத நான் பாக்குறேன்னு சொல்ல அதை கேட்ட தொகவரா, நீங்க கண்டிப்பா ஸ்மோக் பண்றத ஸ்டாப் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பாக்குறேன் நீங்க எத்தனை நாளைக்கு தம் அடிக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லி சிரிக்க அதை பார்த்த நோசு, இப்ப எதுக்காகடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க, நான் ஒண்ணு தம் அடிக்கிறத முழுசா நிறுத்துறேன்னு சொல்லவே இல்லையே, நீயா ஒரு முடிவு எடுத்துக்காதன்னு சொல்ல அதை கேட்ட தொகவரா, உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்க தம் அடிக்காம இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல நோசு, நான் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனா நான் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்ல
அதை கேட்ட டொகவரா அது தெரிஞ்சது தானே சொல்லி சிரிக்க அதை பார்த்த நோசு இப்ப எதுக்காகடா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டே நோசுவும் டொகவராவும் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு. காலையில அலாரம் அடிச்சு எழுந்த டொகவரா வேகமா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அவனோட கட்டுடல் மேனி வெளியே தெரியற அளவுக்கு போஸ் கொடுத்து நின்னுகிட்டு பாலை குடிச்சுக்கிட்டே அவன் மொபைல்ல நோசுவோட பிக்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. இங்க ஆபீஸ்ல நம்ம நோசுவை காட்டுறாங்க. அவன் நேத்து நைட்டு பயங்கரமா குடிச்சதுல தலைவலி தாங்க முடியாம பையன் சூப்பை வாங்கி சூடா குடிச்சுக்கிட்டே தலைவலி தாங்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அவன் தலைவலிக்கு தகுந்த மாதிரியே நோசுவோட ஒர்க் பண்ற ஜூனியர் பொண்ணு அவ ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல நோசு கிட்ட கொடுத்து டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க ஜூனியர் பொண்ணு முன்னாடி தலைவலிய வெளியே காட்டிக்காம கேஷுவலா ஃபைல செக் பண்ணி பார்த்த நோசு டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கு, தாராளமா உன்னோட பிளானை யூஸ் பண்ணலாம்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான ஜூனியர் பொண்ணு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சார், ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், நான் போய் இந்த ஃபைல டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட கொடுத்துட்டு வந்தாரேன்னு சொல்லி ஜூனியர் பொண்ணு வேகமா அங்கிருந்து போக அவ்வளவு நேரம் கேஷுவலா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த நோசு டேபிள் மேல படுத்துக்கிட்டு அடடா என்னால தலைவலி தாங்க முடியலையேன்னு சொல்லி புலம்ப அதை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர், நேத்து நைட்டு ஓவரா குடிச்சதுல தலைவலி பயங்கரமா இருக்கான்னு சொல்லி கேட்க டொகவராவை பார்த்த நோசு ஏண்டா நீயும் தானே நேத்து என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண, உனக்கு தலைவலிக்கலையா, பரவாயில்ல டொகவரா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தானு சொல்ல அதை கேட்ட டொகவரா எழுந்து நோசுவோட பக்கத்துல வந்து சீனியர் இந்த ஃபைல்ல இந்த வருஷம் நம்ம கம்பெனி எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்குங்கிற மொத்த டீடைலும் இருக்குன்னு சொல்லி ஃபைல நோசு கிட்ட கொடுத்த டொகவரா அவனோட டைரிய ஓபன் பண்ணி சீனியர் இன்னைக்கு கொராக்கிசன் அவரோட ஒர்க் ட்ரிப்பை முடிச்சு இங்க வராரு, அவரை இன்னைக்கே நீங்க போய் பாக்குறீங்களா இல்ல மண்டே போய் பாக்குறீங்களான்னு சொல்லுங்க, அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு கிம்சன் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்காக நான் ஸ்பெஷலா மீட்டிங் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபைனலா ஷிடாசன் உங்களை பர்சனலா பாக்கணும்னு அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க, நீங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு அவங்கள தனியா போய் பார்க்க விரும்புறீங்களா இல்ல உங்களுக்கு பதிலா நான் போயிட்டு வரவான்னு சொல்லி கேட்க நோசு நான் அவங்கள தனியா போய் பார்க்க விரும்பல, எனக்கு பதிலா நீயே போயிட்டு வா, ஏன்னா இஷிடாசன் என்ன பாக்குற விதமே சரியில்லை, என்ன திங்கிற மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஜலசான டொகவரா அவங்க பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படின்னா நீங்களும் இஷிடாசனை பாத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க நோசு என்னடா உளறிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க டொகவரா எதுவும் இல்ல, அவங்க உங்களை திங்கிற மாதிரி பாக்குறதுக்கான காரணம் அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனாலதான் அவங்க உங்களை தனியா மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னாங்கன்னு சொல்ல அதை கேட்ட நோசு அப்படியா, வயசான ஆள் நான் போய் அவங்கள பாக்குறத விட எங்க கம்பெனியோட ஹார்ட் பாய் அவங்கள போய் மீட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான டொகவரா என்னை இப்படி கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்துங்க சீனியர், நான் உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், நான் இப்படி ரிஸ்க் எடுக்கிறத நினைச்சு நீங்க என்ன பெருமையா பேசலைனாலும் பரவாயில்ல, என்னை இப்படி கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்துங்க, சரி டைம் ஆகுது நான் போய் இஷிடாசனை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதை கேட்ட நோசு ஒரு நிமிஷம் நீ எனக்காக எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நானே போய் அவங்கள பாத்துட்டு வரேன்னு சொல்ல டொகவரா அதுவும் சரிதான், நீங்களே போய் அவங்கள பாத்துட்டு வாங்க, ஃபார்ம் ஹவுஸ்க்கு உங்க கூட கெனோசன் வருவாங்க, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க நோசு எனக்கு ஓகே தான் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கேண்டீனுக்கு வர கேண்டீனுக்கு வந்த டொகவரா நோசுக்காகவும் அவனுக்காகவும் 2 காஃபி ஆர்டர் பண்ண அப்ப கரெக்டா அங்க டேபிள் மேல வச்சிருக்க ஸ்மூத்தி ஜூஸ பார்த்த டொகவரா ஆர்டரை சேஞ்ச் பண்ண விரும்புறேன், எனக்கு ஒரு காஃபி ஒரு ஸ்மூத்தி வேணும்னு கேட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்த டொகவரா ஸ்மூத்திய நோசுவோட பக்கத்துல வைக்க ஸ்மூத்திய பார்த்த நோசு என்னடா இது, நான் உன்ன காஃபி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்காக நீ இதை வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்லி கேட்க டொகவரா இங்க பாருங்க சீனியர், வயசான காலத்துல அதிகமா டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாது, அதனால நீங்க இந்த மாதிரி ஜூஸ குடிங்க, இந்த மாதிரி நீங்க ஜூஸ் எடுத்துக்கிறது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஏன் சீனியர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த மாதிரி ஸ்மூத்தி எல்லாம் குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க நோசு ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ஜூஸ குடிச்சிட்டு இருக்க அப்ப அவனுக்கு டொகவரா அவன வயசானவன்னு சொன்னது ஞாபகம் வர அவன் டொகவரா கிட்ட ஆமா இப்ப நீ என்ன வயசானவன் நான் சொன்ன, ஏண்டா போன தடவை நீ எனக்கு இன்னும் வயசாகல நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன்னு சொன்னேன், ஆனா இப்ப என்னடானா நீயே என்ன வயசானவன்னு சொல்ற, இதுல எதுடா உண்மைன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா சிரிச்சுக்கிட்டே சாரி சீனியர்னு சொல்ல டொகவரா சிரிக்கிறத பார்த்த நோசு நீ சிரிக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா நர்வஸ் ஆக அதை பார்த்த நோசு உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு சொல்றதை என்னால நம்பவே முடியல, இங்க பாரு டொகவரா சீக்கிரமா நீ கமிட் ஆகுற வழிய பாரு, இல்லனா உனக்கு என்ன மாதிரியே மோனோபஸ் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா சிரிச்சுக்கிட்டே அதுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, வேற ஒண்ணும் இருக்கலாம்னு சொல்ல அதை கேட்ட நோசு வேற ஒண்ணுன்னா என்னடான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா டக்குன்னு பேச்ச மாத்தி சீனியர் உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷத்துல கும்மி ஃபுட்டோட வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க நோசு ஆமாண்டா நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லி அவன் ரெடி பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், அதை பார்த்த டொகவரா நோசு கிட்ட சீனியர் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான நோசு ஒரு நிமிஷம் இப்ப நீ என்ன சொன்ன, எதுக்காக நான் காலையில 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி கேட்க டொகவரா எதுக்குன்னா நாளைக்கு நம்ம அவுட்டிங் போக போறோம் அதுக்காகத்தான்னு சொல்ல அதை கேட்ட நோசு நிஜமாவான்னு சொல்லி கேட்க டொகவரா ஆமா நான் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அருமையான ஐஸ்கிரீம் கடை பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு நம்ம அந்த கடைக்கு தான் போக போறோம், ஏன்னா நாளைக்கு நீங்க ஜாலியா இருக்கணும் நான் விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்டு நோசு டொகவரா
உனக்கு ரொம்ப நல்ல மனசு தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பிரில்லியன்டானவன், அதே சமயம் கைண்டான பர்சன் சொல்ல அதை கேட்ட நோசு ஆமாமா நீ கைண்டான பர்சன் மட்டும் இல்ல ரொம்ப ஹாட்டான பையனும் கூடன்னு சொல்ல நோசு சொன்னதை கேட்ட டொகவராவோட முகம் எல்லாம் வெக்கத்துல செவந்து போயிருக்க. அதை பார்த்த நோசு என்னடா நான் சொன்னதுல நீ ரொம்ப ஷை ஆயிட்ட போல, வெக்கத்துல உன் முகம்லாம் இப்படி செவந்து போச்சுன்னு சொல்லி கேட்க டொகவரா நான் ஒண்ணு வெக்கப்படல நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு நடிக்காதடா வெக்கத்துல உன் முகம் செவந்து இருக்கிறது நல்லாவே தெரியுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே நோசு எழுந்து சரி எனக்கு கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக அதை பார்த்த டொகவரா நோசுவை கூப்பிட்டு சீனியர் நாளைக்கு அவுட்டிங்க்கு நீங்க இந்த மாதிரி 3 பீஸ் சூட் போட்டு வராதீங்க, கேஷுவல் ட்ரெஸ்ல வாங்க, எனக்கு தெரிஞ்ச சீனியர் நீங்க இந்த 3 பீஸ் சூட்ல இருக்கிறத விட கேஷுவல் ட்ரெஸ்ல இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு தோணுதுன்னு சொல்ல அதை கேட்ட நோசு நீ எனக்கு ஐஸ் வச்ச வரைக்கும் போதும் கவலைப்படாத நாளைக்கு நீ சொன்ன ட்ரெஸ் கோட்லயே வந்தார போதுமான்னு சொல்லி பேசிக்கிட்டே டொகவராவும் நோசுவும் அங்கிருந்து போக அடுத்த நாள் டொகவரா நேரத்துல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்து நோசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. கேஷுவல் ட்ரெஸ்ல காலேஜ் பையன் மாதிரி வந்த நோசு டொகவராவை பார்த்து ஹாய் டொகவரான்னு சொல்லி சிரிக்க கேஷுவல் ட்ரெஸ்ல நோசுவை பார்த்து அசந்து போன டொகவரா சீனியர் உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்க்கும் போதும் இப்படி நீங்க எனக்கு ஹாய் சொல்லி சிரிக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய காதல் படத்துல வர காதலன் காதலிய பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட நோசு என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத நான் உன்னை விட 10 வயசுக்கு மூத்தவன், அதே சமயம் நான் உன்னோட பாஸ்ங்கிறதையும் மறந்துடாதன்னு சொல்லி பேசிக்கிட்டே டொகவரா பார்த்து வச்ச ஐஸ்கிரீம் கடைக்கு வர அந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை போல, அந்த கடையில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடறதுக்காக பொண்ணுங்க எல்லாம் லைன் கட்டி நின்னுட்டு இருக்க அதை பார்த்த நோசு என்னடா இது இந்த கடையில இவ்வளவு பொண்ணுங்க லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க, இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு நம்மனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது போலயேன்னு சொல்லி புலம்ப அதை கேட்ட டொகவரா எதுக்காக இப்படி பேசுறீங்க சீனியர் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா போதும் நம்ம ஷாப்குள்ள போயிடலாம், நீங்க இங்கேயே இருங்க நான் முன்னாடி போய் இன்னைக்கு ஸ்பெஷல் மெனு என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி டொகவரா அங்கிருந்து போக டொகவராவை பார்த்த பொண்ணுங்க எல்லாம் இவரு ரொம்ப ஹாட்டா ஹேண்ட்ஸமானவரா இருக்காருல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவங்க பேசுனதெல்லாம் கேட்ட நோசு எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா தலையை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க நோசுவோட பக்கத்துல வந்து டொகவரா என்னாச்சு சீனியர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நோசு நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா ஏன் என்னாச்சு சீனியர் உங்களுக்கு ரொம்ப குளிருதா, வயசானாலே இப்படித்தான் கொஞ்சம் குளிர் காத்து வீசினாலே போதும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் அடுத்து சளி பிடிக்கவும் ஆரம்பிச்சிரும்னு சொல்ல நோசு நான் ஒன்னும் குளிர பத்தி யோசிச்சுட்டு இருக்கல பொண்ணுங்க உன்னை எந்த ஆங்கிள் பாக்குறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா எனக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சொல்ல நோசு என்னடா இப்படி சொல்றேன்னு கேட்க டொகவரா ஏன்னா அவங்க பேசுனது என்ன பத்தி இல்ல உங்களை பத்தி தானே சொல்ல அதை கேட்ட நோசு இப்ப நீ என்ன சொன்னன்னு கேட்க டொகவரா அந்த பொண்ணுங்களை விடுங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்க நோசு நான் என்னடா நினைக்கிறது நானே வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க வயசான ஆளு ஏதோ நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா டொகவரா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நான் உன்னோட பாஸ்ங்கறனாலதான் நீ என்ன இந்த அளவுக்கு அக்கறையா பாத்துக்கிறியா என்ன, அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லணும்னா வாரம் வாரம் நீ என்ன அவுட்டிங் கூட்டிட்டு வரங்கிற பேர்ல நீ என்ன உறிஞ்செடுக்கிற தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா என்ன பேசுறீங்க சீனியர்னு கேட்க நோசு கோவப்படாதடா நான் உண்மையத்தான் சொல்றேன், நீ என்னோட பணத்தை உறிஞ்சு எடுக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு உன் கூட அவுட்டிங் வரது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால மட்டும்தான் நான் உன் கூட அவுட்டிங் வரக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா நீங்க சொன்னதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி டொகவரா சிரிக்க அதை பார்த்த நோசு நீ சிரிச்ச வரைக்கும் போதும் ஆமா நம்ம இன்னும் ஷாப்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்க டொகவரா எப்படி 20 நிமிஷம் ஆயிரும் நினைக்கிறேன், என்னாச்சு சீனியர் உங்களுக்கு ரொம்ப குளிருதா, நம்ம வேணா இந்த பிளான கேன்சல் பண்ணிட்டு குளிருக்கு தகுந்த மாதிரி சூடா ஏதாவது சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் 20 நிமிஷம் தானே 20 நிமிஷம் சீக்கிரம் போயிரும், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடிஞ்ச நம்மனால ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா, வெயிட் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போயிருவோம்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆன்லைன்ல இந்த ஷாப்ல சாக்லேட் பர்ஃபே ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க அதனாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வர பிளான் பண்ணேன், ஆனா நான் சரியான மாசத்துல பிளான் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிப்ரவரி மாசங்கிறதுனால குளிர் பயங்கரமா இருக்கு, இந்த குளிர்ல நீங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும், நீங்க என்ன மாதிரி வயசு பையனா இருந்தா கூட பரவாயில்ல நீங்களே வயசானவரு இந்த குளிர்ல நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்க உடம்பு விரைச்சுக்குச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல டொகவரா சொன்னதை கேட்ட நோசு சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர் எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நோசு இல்ல நான் கூட இன்னைக்கு அவுட்டிங் வந்து எதுவும் சாப்பிட முடியாம போயிடும் அதனால நம்ம பணம் செலவு பண்ற வேலை இருக்காதுன்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீ இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இங்கிருந்து போறது இல்லன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இன்னைக்கான பில்ல நீங்களே பே பண்ணிடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே ஷாப்குள்ள வந்த நோசுவும் டொகவராவும் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்து அந்த இடத்த சுத்தி பாத்துக்கிட்டே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா வெயிட்டர் ஆர்டர் கொடுத்த ஐஸ்கிரீம் டேபிள்ல கொண்டு வந்து வைக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட நோசு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கு எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி குழந்தை
மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த டொகபரா எப்பவும் போல அவனோட மொபைல் எடுத்து நோசுவ பிக் எடுக்க, அதை பார்த்த நோசு உன்னோட மொபைலை என்கிட்ட கூட நானும் உன்னை பிக் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்ல, டொகபரா நான் சிங்கிளா பிக் எடுத்துக்க விரும்பல, பேசாம நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிக் எடுத்துக்கோன்னு சொல்லி டொகபரா ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க பொண்ணை கூப்பிட்டு எங்க 2 பேரையும் ஜோடியா பிக் எடுத்து தர முடியுமான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு கண்டிப்பா எடுத்து தரேன்னு சொல்லி ஜோடியா பிக் எடுத்து கொடுக்க, ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியா போட்டோ எடுத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருந்த டொகபரா நோசுகிட்ட அடுத்த வாரம் நம்ம எங்க போலாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டொகபரா நோசுவ கூட்டிக்கிட்டு வீக்லி புது புது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்றது, ஜோடியா 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு புது கப்பல் மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த டொகபரா நோசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆபீஸ்க்குள்ள வந்த நோசு அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. அதை பார்த்த டொகபரா ரிலாக்ஸா ஒர்க் பண்ண ஆரம்பிக்க, நோசுவ பார்த்த ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் குட் மார்னிங் சீனியர், என்ன இப்பெல்லாம் நீங்க ஆபீஸ்க்கு ரொம்ப லேட்டா வர மாதிரி தெரியுது, என்ன விஷயம் சீனியர், ஏதாவது குட் நியூஸான்னு கேட்க, அதை கேட்ட நோசு என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க, அதை பார்த்த ஜூனியர் நீங்க இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க, நோசு அது உண்மை இல்ல, ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது அதை விட சிறப்பானதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் பையன் எனக்கு புரிஞ்சு போச்சு சீனியர், உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்டை விட சிறப்பானவங்க கிடைச்சிருக்காங்கன்னா அப்ப உங்களுக்கு மேரேஜ்க்கு பொண்ணு பார்த்தாச்சா, எப்ப சீனியர் உங்களுக்கு மேரேஜ்னு சொல்லி கேட்க, நோசு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்ல, ஜூனியர் பையன் அப்ப மேரேஜும் இல்லன்னா அப்ப நீங்க கில்லி கேட் பப்புக்கு போய் அங்க ஏதாவதுன்னு சொல்லி ஏதோ சொல்ல வர, அதை கேட்டு கடுப்பான டொகபரா பேப்பரை தூக்கி அந்த பையன் மேல வீசி, என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்க, உனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்கிறத மறந்துட்டியான்னு சொல்லி கத்த, அதை கேட்ட ஜூனியர் பையன் அடடா நான் இதை மறந்தே போயிட்டேன், சாரி சீனியர் நான் இப்ப போயே ஆகணும், நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபைல் எடுத்துட்டு அந்த பையன் அங்கிருந்து வேகமா ஓடி போக, எங்க நோசு டொகபரா வீசி எறிஞ்ச பேப்பரை கொண்டு வந்து டொகபரா கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி கூட ஒர்க் பண்றவங்க மேல பேப்பரை தூக்கி வீசி எறிய கூடாது, இது நல்ல பழக்கம் இல்ல புரிஞ்சுதான்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்படி 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஜூனியர் பொண்ணு, சீனியர் கொஞ்ச நாளா நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, ரோசி எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது, நாங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறதுல உங்களுக்கு பார்க்க ஏதாவது வினோதமா தெரியுதா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஜூனியர் பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார், நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு எனது கியூட்டா இருக்குமா, நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா, நாங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறது நல்லது தானான்னு சொல்லி கேட்க, ஜூனியர் பொண்ணு ஆமா சீனியர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க. இங்க டொகபரா என்னடானா அவங்க பேசுறத காதுல கூட வாங்கிக்காம நோசுவ அடுத்து எந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி ஹோட்டல் ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. அதை பார்த்த சீனியர் ஸ்டாஃப், என்ன டொகபரா இன்னைக்கு நைட்டு உங்க கேர்ள் ஃபிரெண்டோட டேட்டிங் போறியா என்ன, நீ டேட்டிங் போற ஹோட்டல்ல ஃபுட் எல்லாம் பார்க்க ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி தெரியுது, டேட்டிங் நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, டொகபரா டேட்டிங் எல்லாம் போல சார், மதிய லஞ்சுக்கு என்ன ஃபுட் வாங்கலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்ல, அதை கேட்ட சீனியர் ஸ்டாஃப் அப்படியான்னு சொல்லி அங்கிருந்து போய் டொகபராக்கு ஆப்போசிட்ல இருக்க டேபிள் மேல உட்கார, இங்க நோசு ஜூனியர் பொண்ணு கிட்ட இன்னைக்கு மதியம் நம்ம லஞ்சுக்கு போலாம் வரீங்களா, உங்க லஞ்சுக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன், அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களையும் வர சொல்லுங்க, நம்ம எல்லாரும் மதிய லஞ்சுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட, நோசு சொன்னதை கேட்டு ஹாப்பியான ஜூனியர் பொண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் சீனியர்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்க, இங்க நோசு சொன்னதை கேட்டு கடுப்பான டொகபரா மொபைலை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஃபைல் எடுத்து வேகமா நோசு மேல இருக்க கோபத்தை அந்த ஃபைல் மேல காட்டிட்டு இருக்க, அதை பார்த்த சீனியர் ஸ்டாஃப் இவன் எதுக்காக இப்படி நடந்துக்கிறான், இவனோட கோபத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. டொகபரா வேகமா அந்த ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போக, அன்னைக்கு மதிய நோசு சொன்ன மாதிரியே ஜூனியர் பொண்ணுகளை எல்லாம் லஞ்சுக்கு கூட்டிட்டு போன நோசு காதல் மன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நடுவுல பேசி சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்க, அதையெல்லாம் கம்பெனி மாடியில இருந்து காஃபி குடிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருந்த டொகபரா பயங்கரமா கடுப்பாக, இங்க லஞ்ச் முடிச்ச நோசு காஃபி குடிக்கலாமேன்னு பிளான் பண்ணி கேண்டீனுக்கு வந்து காஃபி கப் எடுத்துட்டு இருக்க, அப்ப அங்க டொகபரா வரான். அவன் சத்தம் இல்லாம நோசுவோட பக்கத்துல வந்து, அப்புறம் சீனியர் இன்னைக்கு ஜூனியர் பொண்ணுகளோட லஞ்ச் சாப்பிட்டது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்ததான்னு சொல்லி கேட்க, பயந்து போன நோசு திரும்பி டொகபரா பார்த்து, டே நீயா நீ என்ன பயமுறுத்திட்டேன்னு சொல்ல, டொகபரா ஆமாமா பொண்ணுங்க கூட வெளியே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்குன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுக்க, அதை பார்த்த நோசு இப்ப எதுக்காகடா உன் முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்ல, டொகபரா சரி விடுங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், இந்தாங்க நீங்க என்கிட்ட ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்த ஃபைல நான் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் சரியா இருக்கா நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஃபைல கொடுத்த டொகபரா, இன்னைக்கு கம்பெனி ஃபுல்லா நீங்க ஜூனியர் பொண்ணுங்களை லஞ்சு கூட்டிட்டு போனதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான நோசு, இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஆட்களுக்கு வேற வேலையே இருக்காதா, யாரு எங்க போறா வரான்னு புரளி பேசுறதையே வேலையா வச்சிட்டு இருக்காங்களா, உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு பொண்ணுங்க கூட நான் லஞ்சுக்கு போனதுக்கான காரணமே டேஸ்டியான ஃபுட் எங்க கிடைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஏன்னா எப்பவும் நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்ன புது ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க, அதான் இந்த தடவை உனக்கு நான் சர்ப்ரைஸ் தரலாமே நினைச்சு இப்படி பண்ண, சும்மா சொல்லக்கூடாது, நான் நினைச்சதை விட எனக்கு அருமையான ஃபுட் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட் நிறைய கிடைச்சிருக்கு தெரியுமா, இரு நான் இந்த ரெஸ்டாரண்டோட பிக்கை எல்லாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சந்தோஷமா பையன் பேசிட்டு இருக்க, கோபத்துல இருக்க டொகபரா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதை பாக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லன்னு சொல்ல, அதை கேட்டு ஃபீல் ஆன நோசு, என்னாச்சு டொகபரா உனக்கு என் கூட வெளியே வந்து போர் அடிச்சிருச்சா, சரி விடு இதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு
கேட்டு டொகவரா வேகமா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் உங்க கூட வெளியே வரேன், இந்த வீக்கெண்ட் நீங்க செலக்ட் பண்ற இடத்துக்கே போலான்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான நோசு அப்படியா அப்ப கொஞ்ச நாளைக்கு ஹோட்டல் செலக்ட் பண்ற பொறுப்பை என்கிட்ட விட்டுருன்னு சொல்லி நோசு கப்ப வாஷ் பண்ணிட்டு இருக்க. டொகவராடா நான் மறந்தே போயிட்டேன், டக்காய் பர்த்டேக்கு கொடுத்த சாக்லேட்டை சாப்பிடாம பாதி அப்படியே கபர்ட் மேல இருக்கு, இருங்க நான் உங்களுக்கு அந்த சாக்லேட் எடுத்து தரேன்னு சொல்லி டொகவரா நோசுவோட பக்கத்துல க்ளோஸா வந்து சாக்லேட் பாக்ஸ் எடுத்துட்டு இருக்க. எவ்வளவு க்ளோஸா வந்து நிக்கிற டொகவராவை பார்த்த நோசுக்கு ஒரு மாதிரியாக. டொகவரா அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து நோசு கிட்ட கொடுத்து, இந்தாங்க இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, நோசு நான் இந்த சாக்லேட் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்ப நான் காஃபி போட போறேன், உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்க டொகவரா ஆமா எனக்கு வேணும்னு சொல்ல அதை கேட்ட நோசு ரெண்டு பேருக்கு காஃபி போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு லஞ்ச் டைம்ல ரிசப்ஷன் பொண்ணு உன்னை பத்தியே பேசிட்டு இருந்தா, அந்த பொண்ணு நீ ரொம்ப ஹாட்டா ஹேண்ட்ஸமா இருக்கியாமா, உன்ன மாதிரி ஒரு பையன் அவளுக்கு கிடைச்சா அவ வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், மத்தவங்களுக்கு தெரியற விஷயம் கூட ஏன் கூட இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி முணுமுணுக்க அதை பார்த்த நோசு இப்ப நீ என்ன சொன்ன, நீ சொன்னது எனக்கு கேட்கல சத்தமா சொல்லுன்னு கேட்க டொகவரா எதுவும் இல்லன்னு சொல்ல கோவமா இருக்க டொகவராவை பார்த்த நோசு அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா ஹாட்டா இருக்கன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பேசுறீங்க சீனியர்னு கேட்க நோசு ஏண்டா உனக்கு தெரியலையா, நான் இப்ப பொண்ணா மாதிரி அவங்கள மாதிரியே உன்னை வர்ணிச்சிட்டு இருக்கேன், என்னோட இந்த டிராமால நீயும் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி நோசு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என்னாச்சு டொகவரா நான் உன்னை ஹாட்னு சொன்னதை கேட்டு உனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கா, அப்படி உனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தா நீ வேணா என்ன கட்டி பிடிச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண டொகவரா வேகமா நோசுவை இழுத்து டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு உங்களோட விருப்பப்படி நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டே போதுமான்னு சொல்ல அதை கேட்டு நர்வஸ் ஆன நோசு நான் சும்மா விளையாட்டுக்காகத்தான் சொன்னேன், ஆனா அதை நீ சீரியஸா எடுத்துட்டு என்ன கட்டி பிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா நோசுவோட காதுல வந்து அஸ்கி வாய்ஸ்ல என்ன மாதிரி ஹாட்டான ஒரு பையன் கட்டி பிடிக்கும் போது உங்களை மாதிரி கியூட்டான பொண்ணு பதிலுக்கு ஏதாவது தரணும்னு சொல்ல அதை கேட்ட நோசு எனது கியூட்டான பொண்ணா, இங்க பாருடா நான் பொண்ணு இல்ல பையன், அதுவும் வயசான ஆளுங்கிறத மறந்துடாதுன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா பெர்ஃபெக்ட்டா இருக்கு என்னால முடியலன்னு சொல்லி நோசு விட்டு தள்ளி போய் நிக்க நோசு என்னாச்சு இப்ப நீ என்ன சொன்ன, நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க டொகவரா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆனா என்ன லைட்டா உங்களுக்கு வயசானதுனால உங்களால என்னோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல அதை கேட்டு நோசு நான் ஒன்னும் 60 வயசு கிழமைங்க இல்ல, எனக்கு 30 வயசு தான் ஆக போகுது, அதனால ஓவரா பேசாம என் கூட வான்னு சொல்லி கேண்டீன்ல இருந்து வெளியே வந்த நோசு வேக வேகமா போயிட்டு இருக்க அதை பார்த்த டொகவரா சீனியர் நில்லுங்க என் மேல கோவமான்னு சொல்லி கேட்க நோசு நான் எதுக்காக உன் மேல கோவம் பண்ணும், எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா அப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும், நீங்க கேஷுவல் ட்ரெஸ்ல அழகா இருக்கிறத விட இந்த 3 பீஸ் சூட்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. அவரா அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஹோட்டல்லயே ஃபேமஸா இருக்க டெசர்ட் ஆர்டர் பண்ண டெசர்ட் வர வரைக்கும் நோசுவும் டொகவராவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஃபைனலா அவங்க ஆர்டர் பண்ண டெசர்ட்டை வெயிட்டர் பொண்ணு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு போக டெசர்ட்டை பார்த்த நோசு டொகவரா வாங்கி கொடுத்த புது மொபைல பிக் எடுக்கலான்னு ட்ரை பண்ண அதுல பார்த்தா வீடியோ கிளிக் ஆகி நோசுவை கடுப்பாக்க நோசு என்னடா இது நான் எப்ப போட்டோ எடுக்கலான்னு மொபைல் ஆன் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வீடியோ கிளிக் ஆயிடுது, இந்த மாதிரி மொபைல் எல்லாம் நீங்க எப்படிதான் யூஸ் பண்றீங்களோ தெரியல, இந்த மாதிரி கடுப்பாக்குற ஸ்மார்ட் போன் பதிலா என்னோட பட்டன் போன் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி நோசு புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா அவனோட மொபைல் எடுத்து வழக்கம் போல நோசுவை வளைச்சு பிக் எடுக்க அதை பார்த்த நோசு ஏண்டா நீ திருந்தவே மாட்டேயா, எதுக்காக நீ இப்படி பிக் எடுத்துக்கிட்டே இருக்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வயசான என்ன பிக் எடுத்து உன் கேலரியை ஃபில் பண்றதுக்கு பதிலா இந்த அழகான டெசர்ட்டை பிக் எடுக்க வேண்டியதானு சொல்ல அதை கேட்ட டொகவரா என்ன பேசுறீங்க சீனியர், நம்ம இப்ப பொண்ணு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா, நான் பாத்திருக்கேன் ஹோட்டலுக்கு வர பொண்ணுங்க எல்லாரும் இந்த மாதிரி சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிடுறாங்களோ இல்லையோ வந்த சாப்பாடு 1000 தடவை பிக் எடுத்துருவாங்க, அதை நான் பாத்திருக்கேன், அதைத்தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ஆமா இல்ல நம்ம இப்ப பொண்ணு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதே நான் சுத்தமா மறந்து போயிட்டேன், அதுக்கு காரணம் எனக்கு இந்த ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல நீ உன் ஏஜ் பசங்க பொண்ணுங்க கூட சுத்தாம இப்படி வாரம் வயசான என் கூட வெளியே வந்து உன்னோட சுதந்திரத்தை இழக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அதனால இனி நீ உன் வயசு பசங்க பொண்ணுங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே டெசர்ட்டை சாப்பிட்டு நோசு குழந்தை மாதிரி ஹாப்பி ஆயிட்டு அடடா இந்த டெசர்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கு, அதுவரை நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, இப்பெல்லாம் எனக்கு என் குழந்தை பருவத்துல நான் தொலைச்ச சந்தோஷத்தை பத்தியும் எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்குன்னு யாரும் கிடையாதுன்னு நினைச்சு இப்பெல்லாம் நான் பயப்படுறதே கிடையாது, ஏன்னா என்னால இப்ப என்னோட வாழ்க்கையை வேறுபடுத்தி பார்க்க முடியுது, உன்னாலதான் நான் இப்ப வயசானவங்கிறதையே மறந்து சந்தோஷமா இருக்கேன், என்ன வெளியே கூட்டிட்டு வந்து எனக்குள்ள இருந்த வேதனையை மாத்தி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த உனக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், அதனால இதுக்கப்புறம் நம்ம இந்த பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ற விளையாட்டு நிறுத்திடலான்னு சொல்ல அதை கேட்டு ஃபீலான டொகவர் அவனோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்காம நோசுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா சீனியர் இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவு சரிதானான்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவெடுங்க, ஏன்னா இந்த கேமை திரும்பவும் உங்களோட 80 வயசுல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதனால நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் உங்க முடிவை சொல்லுங்கன்னு கேட்க அதை கேட்ட நோசு அப்படியா அப்ப நீ 80 வயசு வரைக்கும் நீ ஏன் கூடவே என்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருப்பியான்னு சொல்லி கேட்க அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா கண்டிப்பா இருப்பேன், ஏன்னா எனக்கு
எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப பிடிக்கும், நான் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான நோசு ரொம்ப சந்தோஷம். சரி இப்ப நீ டெசர்ட் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி நோசுவும் டொகவராவும் டெசர்ட்டை சாப்பிட்டு இருக்க. டொகவரா நோசு கிட்ட, சீனியர் இதுக்கப்புறம் நிஜமாவே நம்ம இந்த கேம் விளையாட போறது இல்லையா, அப்படின்னா இப்ப நீங்க இளமையா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா, உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதா நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க நோசு ஆமா அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா, அப்படின்னா அடுத்த வாரம் நீங்க என் கூட ஹோட்டலுக்கு வர மாட்டீங்களா, அப்ப இதுதான் நம்ம ஹோட்டலுக்கு வர கடைசி நாளா, இவ்வளவு சீக்கிரம் இந்த கேம் முடிவுக்கு வரும் நான் நினைச்சு கூட பாக்கல. சரி விடுங்க சீனியர், நான் உங்க இளமையை திருப்பி கொடுத்ததுக்காக நீங்க எனக்கு என்ன ரிவார்ட் தர போறீங்க சொல்லுங்கன்னு கேட்க அதை கேட்ட நோசு, நான் உனக்கு 1 லட்சம் தரலான்னு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா, எனது 1 லட்சமா சீனியர், நான் ஏதோ விளையாட்டுக்கு கேட்ட நீங்க என்ன பணம் கொடுத்து என்ன வெளியாளாக்க பாக்குறீங்க, எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதுன்னு சொல்ல அதை கேட்ட நோசு, அப்படியா அப்ப உனக்கு பணம் வேண்டானா அப்ப உனக்கு பிசிக்கலா ஏதாவது தரட்டுமா, உன்னோட உடம்பு வேற நல்லா ஃபிட்டா ஹாட்டா இருக்க, நீ உன் உடம்ப ரொம்ப நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல நோசு சொன்னதை கேட்டு ஷாக் ஆன டொகவரா, எனது பிசிக்கலா தர போறீங்களா, என்ன சொல்றீங்க சீனியர், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, நீங்க சொல்றத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி பையன் ஒரு வழியா நம்ம ஆசைப்பட்ட கனவு நிறைவேற போகுதுடான்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்க டொகவரா திருதிருன்னு முழிக்கிறத பார்த்த நோசு சிரிச்சுட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா உன் வீட்டுக்கு வந்து உனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா, எனது வீட்டுக்கு வந்து வேலை செய்ய போறீங்களா, நான் கூட வேற ஏதோ தர போறீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்ப டொகவரா புலம்புறத பார்த்த நோசு, அப்படி என்னத்தை தாண்டா புலம்பிக்கிட்டே இருக்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லி தொலையேன்னு கேட்க டொகவரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, அதனால கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என் வீட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்றதா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நோசு, அதான் நீ பணம் வேண்டான்னு சொல்லிட்டீல, அதான் நான் உனக்கு பணம் தரதுக்கு பதிலா என் உழைப்ப உனக்கு ரிவார்டா கொடுக்கலான்னு இருக்கேன், அதாவது உன் வீட்டுக்கு நான் வந்து உனக்கு பிடிச்ச டிஷ் நான் சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா, என்னது நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்காக சமைச்சு கொடுக்க போறீங்களான்னு சொல்லி கேட்க நோசு, ஆமாண்டா, ஆனா இத பத்தி உன்கிட்ட முன்னாடியே சொல்லாம உன் அனுமதி இல்லாம இப்படி ஒரு முடிவை நான் எடுத்ததை நினைச்சு நீ என் மேல வருத்தப்படுறியா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா வேகமா, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்து எனக்காக சமைச்சு தர போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க நோசு, எதுக்குடா நாள் கிழமையெல்லாம் பாத்துக்கிட்டு, இன்னைக்கே நான் உன் வீட்டுக்கு வரேன், இன்னைக்கு ஈவினிங் உன் வீட்டுக்கு வந்து உனக்காக ஸ்பெஷலா டின்னர் ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டொகவரா, என்னது இன்னைக்கு என் வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க அதை பார்த்த நோசு சிரிச்சிட்டு வேகமா அவனோட மொபைல் எடுத்து டொகவராவை பிக் எடுக்க ட்ரை பண்ண அது பார்த்தா திரும்பவும் வீடியோ ஆன் ஆகி நோசுவை கடுப்பாக்க நோசு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி டொகவரா ஃபன்னியா ரியாக்ஷன் கொடுக்கறது எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ஒர்க்க முடிச்சு நைட்டு டொகவரா நோசு அவன் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க வர வழியில ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கிறத பார்த்த நோசு, என்னடா நீ தங்கி இருக்க இடத்துல மக்கள் இருக்க மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி கேட்க டொகவரா, ஆமா சீனியர், ஏன்னா நான் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட் இருக்க இடம் சிட்டில இருந்து உள்ள இருக்கு, அதனால இங்க மக்கள் நடமாட்டம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட நோசு, பரவாயில்ல விடுடா, நீ இருக்க இந்த இடத்துல ஒரு சில கடைகளாவது இருக்கேன், அந்த கடை மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு டின்னருக்கு நம்ம எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு டொகவரா நோசு அவன் தங்கி இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர டொகவரா நோசு அவனோட வீட்டு வாசல்லையே நிறுத்தி வச்சுக்கிட்டு, சீனியர் நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்காக ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ்னு சொல்லி கேட்க நோசு, சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி டொகவராவோட வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்த நோசு என்னடானா புகுந்த வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி நேரா கிச்சனுக்கு போய் டொகவராக்காக அவன் கையாலேயே வாய்க்கு ருசியா சமைச்சுக்கிட்டே நோசு டொகவரா கிட்ட, உனக்கு ஃபுட் ஸ்பைசியா வேணுமா இல்ல ஸ்வீட்டா வேணுமான்னு சொல்லி கேட்க டொகவரா, எனக்கு ஸ்பைசி தான் பிடிக்கும்னு சொல்ல அதை கேட்ட நோசுவும் நல்லா காரசாரமா சமைச்சிட்டு இருக்க. இப்படி நோசு அவனோட வீட்டுக்கு வந்து அவனுக்காக சமைச்சு கொடுப்பாங்கறத எதிர்பார்க்காத டொகவரா சத்தம் இல்லாம நோசுவோட பக்கத்துல வந்து, இனியர் இப்ப நீங்க சமைச்சிட்டு இருக்க ஃபுட் பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி தெரியுது, அப்படி நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க நோசு அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷோட நேம சொல்லி, இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதைத்தான் நான் உனக்கு சமைச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வாயிலேயே நுழையாத டிஷ்ஷோட நேம கேட்ட டொகவரா, நான் இப்படி ஒரு நேம கேள்விப்பட்டதே இல்ல, இந்த நேம் ரொம்ப வினோதமா இருக்கு, சரி விடுங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல அதை கேட்ட நோசு, இந்த டிஷ் நீ டேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு நீ வெயிட் பண்ணணும், ஏன்னா இதை சமைச்சு முடிக்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், அதனால நீ என்ன பண்றன்னா இங்க நின்னு என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காம பேசாம டிவி ஆன் பண்ணி ஏதாவது ப்ரோக்ராம் பாத்துட்டு சொல்ல அதை கேட்ட டொகவரா, எனக்கு இப்ப டிவி பாக்குற மூடு இல்ல, அதனால நான் வேணா சைலண்டா உங்க பக்கத்திலே நின்னுக்கிறேன்னு சொல்லி கேட்க நோசு, தேவையில்ல நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி டொகவராவை கிச்சன்ல இருந்து துரத்தி விட்ட நோசு அவன் சமையலை எல்லாம் முடிச்சு அவன் சமைச்சதை எல்லாம் அழகா பிளேட்டிங் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்க. ஃபுட்டை பார்த்து ஹாப்பியான டொகவரா, அடடா டின்னர் ரெடி ஆயிடுச்சா, இந்த ஃபுட் எல்லாம் பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா தெரியுது, ரொம்ப தேங்க்ஸ் சீனியர்னு சொல்லி டொகவரா வேகமா அவன் ரெடி பண்ண அந்த புது விதமான டிஷ் எடுத்து சாப்பிட ஃபுட்டோட டேஸ்ட்லயும் நோசுவோட கைப்பக்குவத்திலையும் மயங்கி போன டொகவரா என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயடைச்சு போயிருக்க. அதை பார்த்த நோசு, என்னாச்சு டொகவராக்கு, ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான், ஒருவேளை அவனுக்கு
நான் சமைச்சது பிடிக்கலையா என்னன்னு சொல்லி சைலண்டா மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே நோசு நம்ம டொகவராவை வெச்சக்கன்னு எடுக்காம பாத்துட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்ச டொகவரா நோசு கிட்ட, சீனியர் நீங்க ரொம்ப அருமையா குக் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி குழந்தை மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதை கேட்ட நோசு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே நோசு பீர் குடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா சாப்பிட்டுக்கிட்டே நோசு கிட்ட, ஆமா சீனியர் உங்களுக்கு குக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லன்னு கேட்க, நோசு ஆமா எனக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப நீ சாப்பிட்டு இருக்க இந்த 2 டிஷ் இருக்கே இது என்னோட ஃபேவரட் டிஷ். இந்த 2 டிஷ் எனக்கு ஸ்வீட்டா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த டிஷ் நான் எந்த ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணாலும் அவங்க ஸ்வீட் ஆட் பண்ணாம ஸ்பைசி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், எதுக்காக ஹோட்டல்ல ஃபுட்டை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணணும், பேசாம வீட்டுக்கு பொருளை வாங்கிட்டு வந்து நமக்கு பிடிச்ச டிஷ் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்ல சமைச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணேன். அப்ப இருந்துதான் எனக்கு இந்த குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்ல. அதையெல்லாம் கேட்ட டொகவரா, சீனியர் நீங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோட நேம சொல்றீங்க, ஆனா அந்த பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்க சொல்ற பேரு என் காதுல ஜிங் ஜிங் ஜிங்னு ஜூல இருக்க பாண்டாவோட நேம் மாதிரி என் காதுல விழுகுதுன்னு சொல்ல. அதை கேட்ட நோசு சிரிச்சுட்டு, அப்படியா அப்ப நீ ஜூக்கெல்லாம் போவையா, நான் இது வரைக்கும் ஜூக்கு போனது கிடையாது, அதனால கண்டிப்பா நீ என்ன ஜூக்கு கூட்டிட்டு போகணும், ஜூக்கு கூட்டிட்டு போய் அந்த ஜிங் ஜிங் நேம் இருக்க பாண்டாவை எனக்கு காட்டணும் சரியான்னு சொல்லி பேசிக்கிட்டு நோசு டொகவரா கிட்ட, உன்னோட பவுல்ல சாதம் தீந்துருச்சு, பவுல என்கிட்ட கூட நான் உனக்காக சாதம் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி டொகவரா கிட்ட இருந்து பவுல வாங்கின நோசு டொகவராக்காக பவுல் நிறைய சாதத்தை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா நோசு கிட்ட, ஏன் சீனியர் நீங்க சொல்ற ஃபுட் நேம் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்பவும் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி தெரியுது, அப்படின்னா சீனியர் உங்களுக்கு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடத்தான் பிடிக்குமா என்னன்னு சொல்லி கேட்க, நோசு ஆமா அதிகம் கிளைண்ட்ஸ் என்ன ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்க்கு இன்வைட் பண்ணி ப்ராஜெக்ட பத்தி டீடைல் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன், அது அப்படியே பழகி போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே நோசு பவுல் நிறைய சாதத்தை போட்டு கொண்டு வந்து டொகவரா கிட்ட கொடுக்க, சாதத்தை வாங்கின டொகவரா வாய் மூடிட்டு சாப்பிடாம அவன் நோசு கிட்ட, பரவாயில்ல சீனியர் நீங்க இப்ப மணமகனாக தயாராயிட்டீங்கன்னு சொல்ல. அதை கேட்ட நோசு, டே லூசு நான் இப்ப மணமகனாக இல்லடா மணமகளாக தயாராயிருக்கேன்னு சொல்லு. ஆனா டொகவரா சும்மா சொல்லக்கூடாது, என்ன வெளியே 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து இப்படி வீட்டையே கண்ணாடி மாதிரி கிளீன் பண்ணிருக்க, உன்னை மேரேஜ் பண்றவ கொடுத்து வச்சவ, உனக்குள்ள இருக்க திறமையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஹஸ்பண்டா இருக்கிறக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்டு ஷாக்கான டொகவரா, அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எதுவும் தெரியாத ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க, நோசு சிரிச்சுட்டு அப்புறம் என்னடா பண்றது, உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா பாவம் உன் மனசு கஷ்டப்படும், அதான் நான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். அது இருக்கட்டும், நான் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணுல படக்கூடாதுங்கிறக்காக ஒரு பாக்ஸ கொண்டு போய் உன்னோட கபோர்ட் கடியில மறைச்சு வச்சியா, அது என்ன பாக்ஸ், அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருந்த டிவிடி என்ன பான் வீடியோவான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகவரா என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாற. அதை பார்த்த நோசு சிரிச்சுட்டு, பரவாயில்ல விட, நீ பதறத பார்க்கும் போதே அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருந்தது பான் கேஸ்ட் தாங்கிறது தெளிவா தெரியுது, சரி விடு நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் இந்த விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன் ஏஜ் பசங்க இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்ல. அதை கேட்ட டொகவரா நோசு கிட்ட, பான் வீடியோ பாக்குறதுல தப்பு இல்லன்னா அப்ப சீனியர் நீங்க பான் வீடியோ பாத்திருக்கீங்களா, நீங்க எந்த மாதிரி வீடியோ பாத்திருக்கீங்க, நீங்க பார்த்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு நர்வஸ் ஆன நோசு டொகவரா கிட்ட, என்னடா உளறிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்தது கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ பேசுறது ஒண்ணும் பொண்ணுங்க பேசுற ஸ்லாங் மாதிரி தெரியலையேன்னு சொல்ல. டொகவரா நான் எப்ப பொண்ணு ஆக்ட் பண்றதா உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் பொண்ணு ஆக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிடலாம்னு முன்னையே சொல்லிட்டீங்கல்ல, அதனால நான் இப்ப பொண்ணா பேசாம பையனா தான் பேசிட்டு இருக்கேன், அதனால ஓப்பனா சொல்லுங்கன்னு கேட்க, அதை கேட்ட நோசு, நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது வயசானவன், அதனால நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தது கிடையாதுன்னு சொல்ல. டொகவரா என்ன பேசுறீங்க சீனியர், இந்த வீடியோ பார்க்க சின்ன பையன் பெரிய பையன் ஏதாவது வயசு வித்தியாசம் இருக்கா என்ன, யாரு வேணாலும் எந்த ஏஜ்ல வேணாலும் இந்த வீடியோ பார்க்கலாம், ஆனா நான் இந்த வீடியோ பார்த்தது கிடையாது, பாக்குறதுக்கான அவசியமும் எனக்கு இருந்தது கிடையாது, ஏன்னா எனக்கான ஒருத்தர் நான் விரும்புற ஒருத்தர் இருக்காரு, அவரை நினைச்சுக்கிட்டா எனக்கு இந்த மாதிரி வீடியோல எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்ல. டொகவரா சொன்னதை கேட்டு ஷாக்கான நோசு, ஒரு நிமிஷம் இப்ப நீ என்ன சொன்னன்னு கேட்க, டொகவரா அதுவா, நான் விரும்புற ஒருத்தர் இருக்காரு, அவரை நினைச்சு நான் படுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த பான் வீடியோல தேவைப்படாதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான்னு சொல்ல. அதை கேட்டு ஃபீல் ஆன நோசு, போதும் விடு நம்ம இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டே டின்னரை முடிச்ச டொகவரா ஒரு பக்கம் டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்திரத்தை கழுவிட்டு இருந்த நோசு முகம்லாம் வாடி போய் அவன் பாத்திரத்தை கழுவாம டொகவராக்கு பிடிச்ச ஆள் யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நோசு சைலண்டா இருக்கிறத பார்த்த டொகவரா வேகமா நோசுவோட பக்கத்துல வந்து, என்னாச்சு சீனியர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நோசு நான் எதை பத்தியும் யோசிக்கலன்னு சொல்ல. அதை கேட்டு டொகவரா நோசு கிட்ட, சீனியர் உங்களை எங்க வீட்டுக்கு வர வச்சு இப்படி வேலை வாங்குறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இப்படி வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட நோசு, நீ என்கிட்ட எந்த வேலையும் வாங்கல, நான் எனக்கு பிடிச்சுதான் இந்த வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீ எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்ல. அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா, அப்படின்னா அடுத்த தடவை நீங்க வரும்போது நான் உங்களுக்காக கிச்சன் ஆப்ரான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்ல. அதை கேட்ட நோசு, என்னது
அடுத்த தடவையா? நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன திரும்பவும் உன் வீட்டுக்கு பர்சனலா இன்வைட் பண்ற மாதிரி தோணுது. அதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை நான் ருசியா சமைக்கிறதுனால சம்பளம் இல்லாத வேலைக்காரியா என்ன வச்சுக்கலாம் நீ விரும்புறியா என்னன்னு சொல்லி கேட்க, டொகவரா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் பாத்திரத்தை கழுவி முடிக்க, இப்போ ஒரு வழியா டொகவரா வீட்ல இருந்து வீட்டுக்கு வந்த நோசு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டொகவராக்கு பிடிச்ச அந்த பர்சன் யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே நீரை குடிச்சிட்டு இருந்த நோசு அவனோட மொபைல் எடுத்து டொகவராக்கு மெசேஜ் பண்றான். அது இல்லாம, சாரி டொகவரா, நைட் டைம்ங்கிறதுனால என்னால உன் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அப்புறம் அடுத்த சண்டே நம்ம ஜிங்க பார்க்க ஜூக்கு போலாமா? உனக்கு ஓகேனா எந்த டைம் போறோம், நான் என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு எனக்கு சொல்லுன்னு கேட்டு மெசேஜ சென்ட் பண்ணி விட, மெசேஜ் சென்ட் ஆன ஒரு செகண்ட்லயே நோசுவோட மெசேஜ்க்கு ரீப்ளை கொடுக்கற டொகவரா கிட்ட இருந்து ரொம்ப நேரம் ரீப்ளை வராதனால ஃபீல் ஆன நோசோ, என்னாச்சு டொகவரா ஏன் ரீப்ளை பண்ணாம இருக்கான், அவன் என்னோட மெசேஜ பார்த்தானா இல்லையா, ஒருவேளை லேட் நைட் ஆனதுனால டொகவரா தூங்கி இருப்பானா, அதனாலதான் அவன் என்னோட மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணலையான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த நோசோ, அவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு பீர் எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கிட்டே டொகவராக்கு பிடிச்ச அந்த பர்சன் யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சோகத்துல விடிய விடிய பீரை குடிச்சு நோசு தூங்கி போக, அடுத்த நாள் தூங்கி எழுந்து ஆபீஸ்க்கு ரெடியான நோசோ அவனோட மொபைல் எடுத்து டொகவரா கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லி பாக்க, அதுல பார்த்தா டொகவரா கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வந்திருக்காது. அதை பார்த்த நோசு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் ஃபீல் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நைட்டு சில்லுன்னு பீர் குடிச்சனால நோசுக்கு உடம்பு சரியில்லாம போயிட, அவன் ஆபீஸ்க்கு லீவ் போடாம மாஸ்க் போட்டு வேக வேகமா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அப்ப அவனுக்கு கரிஷ்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுல கரிஷ்மா, இன்னைக்கு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லஞ்சுக்கு ஒன்னா வெளியே போலாமான்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்ணிருக்க. அதை பார்த்த நோசு சரி நான் வரேன்னு சொல்லி மெசேஜ சென்ட் பண்ணிவிட்டு ஆபீஸ்க்கு வர, அங்க பார்த்தா டொகவரா அவன் கூட ஒர்க் பண்ற ஜூனியர் பொண்ணு கூட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த நோசு நான் வரத கூட கவனிக்காம டொகவரா இந்த பொண்ணு கூட இந்த அளவுக்கு க்ளோஸா பேசிட்டு இருக்கானா, அப்ப டொகவராக்கு பிடிச்ச பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஆபீஸ்க்குள்ள வந்த நோசு அவனோட பேக செல்ஃப்ல வச்சிட்டு இருக்க. இங்க அந்த ஜூனியர் பொண்ணு டொகவரா கிட்ட, கார்ப்பரேட் ப்ராஜெக்ட முடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டொகவரா, நீங்க பண்ண இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுல எந்த தப்பும் இல்ல, நாளைக்கே எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க, ஜூனியர் பொண்ணு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் எப்பவும் ரெடியா இருப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்படி இவங்க பேசினதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நோசு சத்தம் இல்லாம அவனோட டேபிளுக்கு போயிட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா, சீனியர் என்ன எனக்கு குட் மார்னிங் கூட சொல்லாம போறீங்கன்னு கேட்க, அதை கேட்ட நோசு திரும்பி டொகவராவை பார்க்க, மாஸ்க் போட்டிருக்க நோசுவை பார்த்த டொகவரா, என்னாச்சு சீனியர், ஏன் நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு சொல்லி கேட்க, நோசு ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், அதனால உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீ சசாக்கி சீனியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல, அதை கேட்டு டொகவரா, சரி சீனியர் நான் பாத்துக்கிறேன், அப்புறம் நீங்க ரெடி பண்ணி வைக்க சொன்ன ப்ராஜெக்ட நான் முடிச்சுட்டேன், இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டான மீட்டிங் தான் 11 மணிக்கு நடக்க போகுது, அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக மிஸ்டர் கூகோ வராரு, அதனால நீங்க மீட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்லி டொகவரா நோசு கையில ஃபைல கொடுத்துட்டு போக, அதை பார்த்த நோசு டொகவராவை கூப்பிட்டு, ஆமா நீ இப்ப என்கிட்ட மீட்டிங் காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னேன்னு கேட்க, டொகவரா ஆமா சீனியர் நீங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம ஃபைல்ஸ் செக் பண்ணி பாத்துருங்கன்னு சொல்லிட்டு போக, டொகவரா போறதையே பாத்துட்டு இருந்த நோசு பாத்ரூம்க்கு வந்து அவனோட வேலைகளை எல்லாம் முடிச்ச நோசு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே, எனக்கு என்னாச்சு, எதுக்காக நான் இவ்ளோ இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்றேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவனோட கேபினுக்கு வந்த நோசு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இங்க டொகவரா என்னடானா அவன் மொபைல ஹோட்டல தேடி கண்டுபிடிச்சு நேர நோசு கிட்ட வந்து, சீனியர் மதியம் லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும், நம்ம வேணா இந்த ஹோட்டலுக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, நோசு சாரி டொகவரா நான் இன்னைக்கு மதிய கிரிஷ்மா கூட லஞ்சுக்கு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நோசுவோட முகத்தை பார்த்த டொகவரா, என்னாச்சு சீனியர் உங்களுக்கு, உங்க முகம் எல்லாம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கு, நீங்க நிஜமாவே நல்லா தான் இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா சொல்லுங்க நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட நோசு நான் நல்லா தான் இருக்கேன் நீ போய் உன்னோட வேலையை பாருன்னு சொல்ல, அதை கேட்டு ஃபீல் ஆன டொகவரா முகம்லாம் வாடி போய் அங்கிருந்து போக, ஒரு வழியா மதிய கிரிஷ்மா கூட லஞ்ச முடிச்சு ஆபீஸ்க்கு வந்து நோசுவை பார்த்து ஹாப்பியான டொகவரா, சீனியர் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நோசு கிட்ட வர, டொகவரா வரத பார்த்த நோசு தெரியாத மாதிரி அவன் நேரா ஜூனியர் பையன் கிட்ட வந்து, என்னடா ஆபீஸ் டைம்ல ஒர்க் பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஜூனியர் பையன் அதுவா சீனியர் நான் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக பிரைன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசுவோ அப்படியா பிரைன் இல்லாத நீ பிரைன் எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா, சரி அதுவும் நல்லதான், மூளை இல்லாத நீ இந்த மாதிரி பிரைன் எக்ஸசைஸ் பண்றது மூலமா உன் பிரைன் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நோசு ஜாலியா ஜூனியர்ஸ் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஃபீல் ஆன டொகவரா, என்னாச்சு சீனியருக்கு, எதுக்காக இவர் என்ன அவாய்ட் பண்றாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே டொகவரா டேபிளுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அந்த ஜூனியர் பொண்ணு நோசு கிட்ட, சீனியர் இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா எங்க கூட ஹோட்டலுக்கு வந்து ட்ரிங்க் பார்ட்டில கலந்துக்க முடியுமா, ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆல்ரெடி டொகவரா பார்ட்டிக்கு வர
முடியாதுன்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்திட்டா, அதே மாதிரி நீங்களும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சீனியர், எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட நோசு நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், அதனால நான் உங்களோட ட்ரிங்க்ஸ் பார்ட்டில கலந்துக்கிறேன்னு சொல்லி ஈவினிங் ஒர்க்க முடிச்சு ஜூனியர்ஸ் கூட ஹோட்டலுக்கு வந்த நோசோ ட்ரிங்க் பண்ணாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர் பையன், சீனியர் என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ஏன் எதுவும் பேசாம ட்ரிங்க் பண்ணாம இருக்கீங்க, இந்தாங்க இந்த ட்ரிங்க குடிங்கன்னு சொல்லி ஜூனியர் பையன் நோசுவோட கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்தி கொடுக்க, நோசு எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அதனால நான் ட்ரிங்க் பண்ணல, நான் உனக்கு ஊத்தி கொடுக்கறேன், எனக்கு பதிலா நீ ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லி நோசு ஜூனியர் பையனோட கிளாஸ்ல ட்ரிங்க ஊத்தி கொடுத்து ஜாலியா பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க டொகபரா வரான். டொகபராவை பார்த்த ஜூனியர் பசங்க பொண்ணுங்க எல்லாரும், டொகபரா நீங்களா, நீங்க இன்னைக்கு ஒர்க் இருக்கு பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க பார்ட்டியை முடிச்சு வீட்டுக்கு கிளம்புற இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, டொகபரா நான் ஒண்ணு இங்க ட்ரிங்க் பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக வரல, சீனியரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், எங்க சீனியர் எங்க போனாருன்னு சொல்லி கேட்க, ஜூனியர் பொண்ணு, சீனியருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவர் பார்ட்டிக்கு வரும்போதே ரொம்ப டல்லா இருந்தாரு, அதுக்கப்புறம் பாதியிலேயே அவர் எங்க போனாருன்னே தெரியல, நாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாதனால அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைச்சிட்டோம்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆன டொகபரா நோசுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஹோட்டல்ல இருந்து வெளியே வேகமா ஓடி போயிட்டு இருக்க. டொகபரா பதட்டமா இருக்கிறத பார்த்து ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் இந்த டொகபராக்கு என்னாச்சு, எதனால இவர் இவ்ளோ பதட்டமா இருக்காருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே டொகபரா போறதையே பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம நோசுவ காட்டுறாங்க. அவன் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து தனியா உட்காந்துக்கிட்டு அவன் மொபைல் எடுத்து டொகபரா கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க, அதுல பார்த்தா டொகபரா கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வந்திருக்காது. நாள் ஃபுல்லா டொகபரா கிட்ட இருந்து மெசேஜ் வராதனால ஃபீல் ஆன நோசோ அவன் கேலரிய ஓபன் பண்ணி அதுல அவன் டொகபரா கூட ஹோட்டல்ல எடுத்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்க டொகபரா வரான். அவன் ஹோட்டலுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க நோசோவை பார்த்து ரிலாக்ஸ் ஆன டொகபரா, சீனியர் நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களை எங்கெல்லாம் நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டே டொகபரா நேரா நோசுவோட பக்கத்துல வந்து நிக்க, இங்க நோசு என்னடானா டொகபரா பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாம நோசு டொகபராவோட வீடியோவையே கண்ணி வைக்காம பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க நோசுவை பார்த்த டொகபரா, சீனியர் ஏதாவது பேசுங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா, நான் பேசுறத கூட காதுல வாங்கிக்காம அப்படி நீங்க போன்ல என்னதான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, டொகபராவோட வாய்ஸ கேட்டு சுயநினைவுக்கு வந்த நோசு அவனோட மொபைல வேகமா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல நிக்கிற டொகபராவை பார்த்து, அட டொகபரா நீ எப்ப வந்த, ஆமா நீ வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகபரா, நான் வீட்டுக்கு போயிட்டா போதையில இருக்க உங்களை யாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு, நான் எங்கடா போதையில இருக்கேன், நான் தான் இன்னைக்கு குடிக்கவே இல்லையேன்னு சொல்ல, அதை கேட்ட டொகபராவோ அப்படியான்னு சொல்லிக்கிட்டே நோசுவோட பக்கத்துல வந்து, ஆனா உங்களுக்கு இப்ப ஃபீவர் இருக்குல்ல, ஃபீவர் இருக்க இந்த நேரத்துல உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் உங்களுக்காக டாக்ஸி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி டொகபரா நோசுவ அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கட்டல்ல உட்கார வச்சுட்டு டொகபரா நோசு கிட்ட, உங்களுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு, அதனால நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் மேல வச்சிருக்க மருந்தையும் மாத்திரையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும், புரிஞ்சுதான்னு சொல்ல, அதை கேட்ட நோசு எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி நோசு பாட்டுக்கு அவன் போட்டிருக்க டிஷர்ட் டொகபரா முன்னாடி கலட்ட, அதை பார்த்த டொகபராக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக அவன் வேகமா நோசு கிட்ட, சரி டைம் ஆயிடுச்சு நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல நீ எங்க தனியா வீட்டுக்கு போற, பேசாம இங்க சோஃபால படுத்து தூங்குன்னு சொல்ல, அதை கேட்ட டொகபரா, இந்த நேரத்துல நான் இங்க தனியா தூங்குறது சரியா வராது, அது மட்டும் இல்லாம நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல, அதனால நான் என் வீட்டுக்கே போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, நீ சொல்றது சரிதான், என்ன மாதிரி வயசானவங்க கூட நீ எப்படி ஸ்டே பண்ணுவ, உனக்கு தான் முக்கியமான உனக்கு பிடிச்சவங்க இருக்காங்களேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த நோசு டொகபரா கிட்ட, ஆமா நான் கேட்க மறந்துட்டேன், நீ ட்ரிங்க் பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக நீ ஹோட்டலுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்க, டொகபரா எல்லாம் உங்கனாலதான், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நீங்க பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண போறேன் பார்ட்டி பண்ண போறேன்னு சொல்லி சின்ன பையன் மாதிரி கிளம்பிட்டீங்க, உங்க உடம்பு சரியில்லாத நேரத்துல ட்ரிங்க் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது, அதான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, டொகபரா சொன்னதை கேட்டு ஹாப்பியான நோசு, என்ன நினைச்சு கவலைப்படுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் டொகபரான்னு சொல்ல, அதை கேட்ட டொகபரா, பரவாயில்ல இருக்கட்டும், நமக்குள்ள இந்த தேங்க்ஸ் சொல்லிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, அது இருக்கட்டும் சீனியர், நீங்க எதுக்காக இன்னைக்கு நாள் ஃபுல்லா என் கூட பேசாம என்ன பார்க்காம என்ன அவாய்ட் பண்ணீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்னன்னு சொல்லி கேட்க, நோசு சாரிடா, நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கல, உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன், ஏன்னா என்னோட வயசை காரணமா வச்சு நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன்னை ரொம்பவே தொந்தரவு பண்ற மாதிரி நினைச்சேன், அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட இப்பெல்லாம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உன்னோட அனுமதி இல்லாமயே உன் வீட்டுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஜூனியர், நான் உன்னோட பாஸ்ங்கிறதையே மறந்து சின்ன பையன் மாதிரி டே நைட் உனக்கு மெசேஜ் பண்ணி உன்னை தொந்தரவு பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதான் நான் உன்னை விட்டு விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணேன்னு சொல்ல, அதை கேட்ட டொகபரா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, அதே மாதிரி நீங்க எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணல, எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புறேன், அதுக்கு காரணம் நீங்க என்னோட பாஸா இருக்கிறது மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான பர்சன் நீங்க, உங்களை நான் ரொம்பவே மதிக்கிறேன், உங்க கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான நோசு, நிஜமா
நிஜமாவான்னு கேட்க டொகவரா ஆமா நீங்க என்னோட பாஸ்ங்கிறதுனால நீங்க எனக்கு முக்கியமானவர்னு நான் சொல்ல வரல. நீங்க என் பாஸா இல்லைனாலும் என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச நான் மதிக்கிற ஒரே பர்சன் அது நீங்க மட்டும்தான். அதனாலதான் நான் உங்க கூட பொண்ணா சேர்ந்து நடிக்க ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்காக ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறது, வீக்கெண்ட்ல நம்ம 2 பேரும் வெளியே ஜாலியா போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்படியே உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட நோசு இருந்தாலும் நான் வயசானவன், என் கூட நீ வெளியே சுத்துறதுக்கு பதிலா உன் ஏஜ் பசங்க பொண்ணுங்க கூட வெளியே சுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா சீனியர் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்க திரும்பவும் ஏஜ பத்தி பேசுறீங்க? எனக்கு என்னமோ நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணுங்க கேம் விளையாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கு ஆரம்பமா வர சண்டே நம்ம ஜூக்கு போலாமா, ஜூக்கு போய் சிங்க பாத்துட்டு வரலாமான்னு சொல்லி கேட்க நோசு நான் வரல, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஜூக்கு போலாமா டைமும் டேட்டும் சொல்லுன்னு மெசேஜ் பண்ணதுக்கு நீ எனக்கு ரீப்ளை பண்ணவே இல்ல, இப்ப நீ கூப்பிட்டா நான் ஜூக்கு வரணுமா, என்னால எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி நோசு முகத்தை தூக்கி வச்சுக்க அதை கேட்டு டொகவரா என்ன சொல்றீங்க சீனியர்னு கேட்க நோசு என்ன சொல்றீங்கன்னா உண்மையை சொல்றேன்னு சொல்ல அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன டொகவரா நோசு கிட்ட அப்படின்னா அன்னைக்கு நான் அனுப்பின மெசேஜ் நீங்க பார்க்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க நோசு என்ன விளையாடுறியா, நீ எப்ப எனக்கு மெசேஜ் பண்ண, நேத்து நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண கிடையாது, உன் மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆன டொகவரா சீனியர் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஏன் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அப்ப என்கிட்ட இருந்து மெசேஜ் வராதனாலதான் கடுப்பாயி இன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன அவாய்ட் பண்ணீங்களா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு பேச்ச மாத்தாத, நான் உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவன்னா நீ எதுக்காக என் மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணாம விட்ட, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லன்னு நீயே வந்து செக் பண்ணி பாருன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா இல்லையே நான் ரீப்ளை பண்ணனே, நான் ரீப்ளை பண்ணது எப்படி வராம இருக்கும், எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு, நீங்க உங்க மொபைல கொடுங்க செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி நோசு கிட்ட இருந்து மொபைல வாங்கி செக் பண்ணி பாக்க அதுல பார்த்தா மெசேஜ் பண்ற ஆர்வத்துல நோசு இமெயில் அக்கௌண்ட மாத்தி ஆன் பண்ணி விட்டுருக்க அதை பார்த்த டொகவரா சீனியர் நீங்க இமெயில் அக்கௌண்ட மாத்தி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பண்ண மெசேஜ்க்கு ரீப்ளை வரலன்னு சொல்லி என்ன குறை சொல்றீங்களா, இங்க பாருங்க சீனியர் இந்த அக்கௌண்ட்ல தான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம், நீங்க நம்ம பேசிட்டு இருந்த அக்கௌண்ட மாத்திட்டீங்க அதான் இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம், அதனால இருங்க நம்ம பேசிட்டு இருக்க அக்கௌண்ட தவிர மீதி அக்கௌண்ட எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணி விட்டாருன்னு சொல்லி டொகவரா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அக்கௌண்ட மட்டும் விட்டுட்டு மீதி அக்கௌண்ட எல்லாம் டெலீட் பண்ணி விட்டு நோசு கிட்ட அவனோட மொபைல கொடுக்க மொபைல வாங்கின நோசு இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்க அதுல பார்த்தா டொகவரா கிட்ட இருந்து 100 மெசேஜ் மேல வந்திருக்கு. அதை பார்த்து ஷாக்கான நோசு அடடா டொகவரா இவ்ளோ மெசேஜ் பண்ணிருக்கானா, இது தெரியாம நாம வேற இவனை தப்பா நினைச்சிட்டோமேன்னு சொல்லி நோசு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கு. அதை பார்த்த டொகவரா சரி டைம் ஆகுது சீக்கிரமா தூங்குங்க காலையில ஆபீஸ்ல பாக்கலாம்னு சொல்லி டொகவரா நோசுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நோசு வீட்ல இருந்து கிளம்ப டொகவரா போயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நோசு அவனோட மொபைல்ல எடுத்து அதுல டொகவரா கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜ் எல்லாம் படிச்சு பாக்க அதுல பார்த்தா அன்னைக்கு நைட்டு டொகவரா கிட்ட நம்ம ஜூக்கு போலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு டொகவரா கண்டிப்பா போலாம், எப்ப போலான்னு டைமும் டேட்டும் நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டு நோசுவோட டெக்ஸ்டுக்கு ரீப்ளைவை சென்ட் பண்ணி விட்டு நோசுவோட மெசேஜ்க்காக டொகவரா வெயிட் பண்ணிக்கிட்டே தூங்கி போக அடுத்த நாள் தூங்கி எழுந்த டொகவரா அவனோட மொபைல் எடுத்து நோசு கிட்ட இருந்து ரீப்ளை வந்திருக்கான்னு பாக்க அதுல பார்த்தா நோசு கிட்ட இருந்து எந்த ரீப்ளைவும் வந்திருக்காது. அதை பார்த்த டொகவரா திரும்பவும் சீனியர் என்னாச்சு, நீங்க என்னோட மெசேஜ பாத்தீங்களா என்ன, ஏன் என் மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணலன்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டு ஆபீஸ்க்கு வந்த டொகவரா நோசுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தெரிஞ்சதும் அவன் மெசேஜ்ல சீனியர் என்னாச்சு, ஏன் உங்க முகம்லாம் வெளுத்து போயிருக்கு, நீங்க ஓகே தானே, நம்ம வேணா ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போலாமான்னு சொல்லி கேட்டு டொகவரா நாள் ஃபுல்லா நோசுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்க அதையெல்லாம் படிச்சு பார்த்த நோசு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அவன் மனசுக்குள்ள என்னாச்சு எனக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரே இரிட்டேட்டிங்கா இருந்தேன், ஆனா இவனோட மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம் என் ஹார்ட் பீட் ஏன் இவ்ளோ ஃபாஸ்ட் ஆகுது, என் மனசுல வேற இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே நோசு தூங்கி போக இங்க நோசுவோட வீட்ல இருந்து வெளியே வந்த டொகவரா நோசுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால அவன் வீட்டுக்கு போகாம நோசு தூங்குற வரைக்கும் நோசுவோட வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால நோசு கண்டிப்பா தூங்கி இருப்பாருன்னு சொல்லி முடிவு பண்ண டொகவரா சத்தம் இல்லாம நோசுவோட வீட்டுக்குள்ள வந்து அவன் வீட்டோட டூப்ளிகேட் சாவியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு சத்தம் இல்லாம தூங்கிட்டு இருக்க நோசுவோட பக்கத்துல வந்து அவனோட கழுத்துல சாஃப்டா கிஸ் கொடுத்துட்டு பெட்ஷீட்டை போத்தி விட்டு டொகவரா அங்கிருந்து போக அடுத்த நாள் தூங்கி எழுந்த நோசு அவனுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் இல்லன்னு தெரிஞ்சது அவன் எழுந்து ஒர்க்குக்கு ரெடி ஆகலான்னு போக அப்ப அங்க டேபிள் மேல டொகவரா எழுதி வச்சிருக்க லெட்டரை பார்த்த நோசு வேகமா அந்த லெட்டர் எடுத்து படிக்க அதுல பார்த்தா டொகவரா உங்க அனுமதி இல்லாம உங்க வீட்டோட டூப்ளிகேட் சாவி எடுத்துட்டு போறேன், நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்க. அதை படிச்ச நோசு இப்ப எதுக்காக இவன் சாவி எடுத்துட்டு போனா, எப்ப வந்து சாவி எடுத்துட்டு போனான்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருந்த நோசு எப்பவும் போல நேரத்துல கிளம்பி ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க டொகவரா வரா. அவன் நேரா நோசுவோட டேபிளுக்கு வந்து இந்தாங்க சீனியர், நான் உங்க அனுமதி இல்லாம உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போன சாவியை பத்திரமா ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி டொகவரா நோசு வீட்டோட சாவியை டேபிள் மேல வைக்க எங்க இவன் வீட்டோட சாவி டொகவரா கிட்ட இருக்க விஷயம் மட்டும் ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா தப்பா நினைப்பாங்களோன்னு பதறி போன நோசு சாவியை மறைக்கிறங்கிற பேர்ல டேபிள் மேல சவுண்டா ஓங்கி அடிக்க அந்த சத்தத்தை
சத்தத்தை கேட்ட ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் திரும்பி நோசுவை பார்க்க அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட, ஏண்டா லூசு பயல, நீ எப்படி திருட்டுத்தனமா என் வீட்டு சாவியை எடுத்துட்டு போனையோ அதே மாதிரி திருட்டுத்தனமா யாரு கண்ணிலையும் படாம சாவியை ரிட்டர்ன் பண்ண தெரியாதான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகவரா, எனது திருட்டுத்தனமா சாவியை எடுத்துட்டு போனா என்ன பேசுறீங்க சீனியர்னு கேட்க, நோசு எதுக்காகடா இப்படி சத்தமா பேசுற, அமைதியா பேசு, என் வீட்டு சாவி மட்டும் உங்ககிட்ட இருக்க விஷயம் ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, நீ கொஞ்சமாவது யோசியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகவரா என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா நோசுவை பார்க்க, அதை பார்த்த நோசு, எதுக்காக இப்படி என்ன பார்த்து திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ ஏதோ சொல்ல வர. அப்ப கரெக்டா அங்க கிரிஷ்மா வர, அவ நேரா நோசு கிட்ட வந்து, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ட்ரிங்க் பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு, இங்க பாரு கிரிஷ்மா, எனக்கு அந்த ட்ரிங்க் பார்ட்டிக்கு வரது சுத்தமா பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லா தெரியும், அதனால ஆளை விடு, நான் வரலன்னு சொல்ல, அதை கேட்ட கிரிஷ்மா, உன்கிட்ட எவன்டா பார்ட்டிக்கு வரையான்னு கேட்டது, நான் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண வந்த ஆளே வேறன்னு சொல்லி நோசுவோட பக்கத்துல இருக்க டொகவராவை பார்க்க, அதை பார்த்து ஷாக்கான நோசு, எனது டொகவராவான்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, அப்படி நோசுவும் கிரிஷ்மாவும் குறுகுறுன்னு அவனையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக்கான டொகவரா, என்னாச்சு, எதுக்காக ரெண்டு பேரும் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கிரிஷ்மா நோசுவையும் டொகவராவையும் தனியா கேண்டீனுக்கு கூட்டிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டொகவரா, இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை ஸ்பெஷலா மிஸ் ஓச்சி தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுலயும் மிஸ் ஓச்சி நீ இந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி ஸ்பெஷலா ரிக்வெஸ்ட் பண்ணி வேற கேட்டிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா, எதுக்காக என்ன வர சொல்லிருக்காங்க, ஏதாவது ஒர்க் விஷயமா என்கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க, கிரிஷ்மா அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நீ இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு வந்தே ஆகணும், இது என்னோட ஆர்டர்னு சொல்ல, அதை கேட்ட நோசி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா, இப்படி உன்னோட பவரை யூஸ் பண்ணி விருப்பம் இல்லாத ஒருத்தனை வலுக்கட்டாயமா பார்ட்டிக்கு வர சொல்றதெல்லாம் சட்டப்படி குற்றம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கிரிஷ்மா, எதுக்காகடா இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, டொகவராவை இன்வைட் பண்ணிருக்க அந்த பொண்ணு இருக்கே ரொம்ப அழகான அதே சமயம் பணக்கார பொண்ணு தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, நான் இப்ப அந்த பொண்ணோட அழகை பத்தியோ அந்த பொண்ணோட பணத்தை பத்தியோ நான் பேசல, எனக்கு அது தேவையும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான கிரிஷ்மா, என்னடா வர வர வாய் ஓவரா போயிட்டு இருக்கு, இங்க பாருடா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நீ சாகர வரைக்கும் சிங்கிளா தான் இருப்பேன், என் வாழ்க்கையில எனக்கு எந்த பொண்ணும் தேவையில்லைன்னு நீ முடிவு பண்ணி சன்னியாசியா போறதா இருந்தா தாராளமா போய் தொலை, உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா நீ எப்படி சிங்கிளா இருக்கியோ அப்படியே டொகவராவும் சிங்கிளா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, டொகவராவோட அழகுக்கும் திறமைக்கும் அவனுக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணு லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் விரும்புறேன், அதனால நீ எதுவும் பேசாம வாய் மூடிட்டுன்னு சொல்ல, அதை கேட்ட நோசுவும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க, அதை பார்த்த டொகவரா கிரிஷ்மா கிட்ட, நீங்க சொல்றது சரிதான், எனக்கு தகுந்த லைஃப் பார்ட்னர் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்க நோசுவை பார்க்க, டொகவராவோட பதில கேட்டு ஷாக்கான நம்ம நோசுக்கு, நேத்து நைட்டு டொகவரா வீட்டுல வச்சு டொகவரா எனக்கு பிடிச்ச நான் நேசிக்கிற ஒருத்தன் இருக்கான்னு சொன்னது ஞாபகம் வர, அதை நினைச்சு பார்த்த நம்ம நோசு பயங்கரமா ஃபீல் ஆக, எங்க கிரிஷ்மா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ எங்க இந்த லூசு பையன் மாதிரியே கேர்ள்ஸ் பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள ஓச்சிய உன் காதல் வலையில விழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு கிரிஷ்மா கிட்ட, நீ இப்ப பாக்குற வேலைக்கான பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக நீ இப்படி ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம உங்களோட பர்சனல் லைஃப்ல மூக்க நுழைக்கிறேன்னு சொல்லி கடுப்பாய் கத்த, அதை பார்த்த கிரிஷ்மா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, டொகவரா மாதிரி கியூட்டான பையனுக்கு அழகான கேர்ள் ஃபிரெண்ட் இருக்க கூடாதா என்ன, நீ பேசுறது பண்றது எல்லாம் பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கு, என்ன விஷயம்டா, ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு என்ன சொல்றதுன்னு தெரியாம கோபத்துல முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்க, அதை பார்த்த கிரிஷ்மா டொகவரா கிட்ட, இந்த லூசு பையனை விட அவன் எப்பவுமே இப்படித்தான் பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான், அவன் பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத, நீ வேணா பாரு, இன்னைக்கு பார்ட்டிக்கு சிங்கிளா வர நீ இந்த பார்ட்டி முடியும் போது ஓச்சிய உன் கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்கி ஒன்னா வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான நோசு எழுந்து, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி கத்த, அதை பார்த்த கிரிஷ்மா சிரிச்சுட்டு, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ இந்த அளவுக்கு கோவப்படுறேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அதை பார்த்த டொகவரா கிரிஷ்மா கிட்ட, எனக்கு கிளைண்ட்ஸோட இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஈவினிங் அந்த முக்கியமான மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால பார்ட்டிக்கு வர முடியுமா வர முடியாதான்னு சொல்ல முடியும்னு சொல்ல, அதை கேட்ட கிரிஷ்மா, என்னடா இப்படி சொல்ற, நீ இந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும், இந்த பார்ட்டியோட முக்கியமான கெஸ்டே நீதான், நீயே இப்படி சொன்னா எப்படி, முடிஞ்ச வரைக்கும் அந்த மீட்டிங்க சீக்கிரமா முடிச்சுட்டு ஈவினிங் பார்ட்டிக்கு வர வழிய பாருன்னு சொல்லிட்டு வேகமா கிரிஷ்மா அங்கிருந்து போக, இப்போ ஒரு வழியா கிளைண்ட் கூட மீட்டிங்க முடிச்சு டொகவராவும் நோசுவும் பார்க்ல ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்க, நோசுக்கு உடம்பு சரியில்லாதனால டானிக் வாங்குறதுக்காக டொகவரா மெடிக்கல் வரைக்கும் போயிருக்க, எங்க தனியா உட்காந்துட்டு இருக்க நோசு தூரத்துல ஒரு கப்பல் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு ஸ்நாக்ஸ சாப்பிடாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்க, அப்ப அவன் டொகவரா சொன்ன மாதிரியே கப்பல்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம செல்ஃபி தான் அதிகமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி புலம்பிட்டே பாத்துட்டு இருக்க, அப்ப அங்க டொகவரா வரான், அவன் நோசு கிட்ட, என்ன சீனியர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க, இந்தாங்க முதல்ல இந்த டானிக்கை குடிங்கன்னு சொல்லி டானிக்கையை நோசு கையில கொடுக்க, டானிக்கை வாங்கின நோசுவும் கண்ணை மூடிட்டு அந்த டானிக்கை குடிச்சிட்டு இருக்க, டானிக்கை குடிச்சு முடிச்ச நோசு டொகவரா கிட்ட, ஏண்டா நீ இந்த டானிக் வாங்குறதுக்காக தான் வேகமா போனையான்னு சொல்லி கேட்க, டொகவரா, ஆமா சீனியர், இந்த டானிக் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது,
ஆமா இப்போ உங்க ஃபீவர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே டொகபரா அவனை மறந்து நோசுவத்தோட போக அதை பார்த்த நோசு நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி டொகபரா விட்டு தள்ளி போய் உட்கார அதை பார்த்த டொகபரா நோசு கிட்ட சீனியர் இப்ப நம்ம இந்த கிளைண்டோட மீட்டிங்க முடிச்சிட்டோம், அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா அந்த ட்ரிங்க் பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லி கேட்க நோசு போறதா நீ போ என்ன எதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டே நோசு வேகமா எழுந்து அங்கிருந்து போக அதை பார்த்த டொகபரா என்ன சீனியர் இப்படி பேசுறீங்க, நீங்க என் கூட இந்த பார்ட்டிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன், நீங்க இந்த பார்ட்டிக்கு வரலைன்னா கண்டிப்பா நானும் இந்த பார்ட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லி பேசி டொகபரா நோசு கூட மண்டையை கழுவி பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அங்க பார்த்தா ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் கிரிஷ்மாக்காகவும் முக்கியமான கெஸ்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. சசாக்கி சீனியர் டொகபரா கிட்ட இங்க பாருடா இன்னைக்கு இந்த பார்ட்டியோட ஹீரோவே நீதான், அதனால கெஸ்ட் கிட்ட சாஃப்டா நடந்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் பையன் டொகபரா கிட்ட ஆமாண்டா இன்னைக்கு நீ உன் முகத்துல மாட்டி இருக்கிய அந்த மாஸ்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நார்மலா நடந்துக்கோன்னு சொல்ல அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன சசாக்கி என்ன மாஸ்க் என்ன உளறிட்டு இருக்க நீன்னு சொல்லி கேட்க ஜூனியர் பையன் அதுவா சீனியர் ஆபீஸ்ல இருக்கும்போது பொறுப்பான கனிவான பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான்ல அந்த நல்லவங்கிற மாஸ்கை இன்னைக்கு கலட்டி வச்சுட்டு கொஞ்சம் பிளே பாய் மாதிரி நடந்துக்கோன்னு சொன்ன வேற எதுவும் இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப அங்க கிரிஷ்மா அந்த முக்கியமான கெஸ்டோடையும் நிறைய பொண்ணுங்க கூடயும் பார்ட்டிக்கு வர டொகபராவை பார்த்து ஹாப்பியான நோச்சி மிஸ்டர் டொகபரா எப்படி இருக்கீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகபரா உங்களை எப்படி மறக்க முடியும் மிஸ் ஓச்சி எங்க கம்பெனியோட பெரிய கிளைண்டே நீங்க தானே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அதை கேட்ட ஓச்சியும் எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இப்படி 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்த நோசுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக இப்போ ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க ஓச்சி டொகபராவோட பக்கத்துல க்ளோஸா உட்காந்து ஜாலியா 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்கிறத பார்த்த நோசு பயங்கரமா ஃபீல் ஆகி அவன் டொகபராவை வெச்ச கண்ணு எடுக்காம பாத்துட்டு இருக்க. அதை பார்த்த டொகபரா என்னாச்சு சீனியர் நீங்க ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க நான் வேணா உங்களுக்கு இந்த சாலட் எடுத்து வைக்கவான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ சாப்பிடுன்னு சொல்ல அதை கேட்ட டொகபராவும் பார்ட்டியில பொண்ணு கூட இருக்கோங்கிறதையே மறந்து அவன் பாட்டுக்கு குழந்தை மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த ஓச்சி டொகபரா கிட்ட நீங்க எப்பவுமே இப்படி குழந்தைத்தனமா தான் சாப்பிடுவீங்களா நீங்க சாப்பிடறத பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க டொகபரா என்னடானா அந்த பொண்ணு பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு சும்மா பூந்து விளாசிட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர் பையன் ஓச்சிக்கிட்ட இந்த நேரத்துல அவன் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்கனாலும் அது அவன் காதுல கூட விழுகாது, அவன் எப்பவுமே இப்படித்தான் சாப்பாடுன்னு வந்துட்டு அவன் எந்த இடத்துல இருக்கோங்கிறதையே மறந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாது நீங்க எதை கொடுத்தாலும் ஃபுல்லா சாப்பிடுவான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஓச்சி கியூட்னு சொல்லி டொகபராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா டொகபராக்கு பெற போக ஆரம்பிக்க அதை பார்த்த ஓச்சி பொறுமையா சாப்பிடுங்கன்னு சொல்லி டொகபராக்கு தண்ணி கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நோசு பயங்கரமா ஜெலஸ் ஆகி அவன் டொகபராவையும் ஓச்சியும் பார்த்துட்டு இருக்க. சைலண்டா இருக்க நோசுவை பார்த்த பொண்ணு நோசு கிட்ட நான் இப்படி திடீர்னு கேக்குறேனே நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க உங்க வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நான் ஏன் இப்படி கேட்டேன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கும் உங்களுக்கு ஒரே ஏஜ் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதான் கேட்டேன் தப்பா இருந்தா சாரின்னு சொல்ல அதை கேட்ட நோசு இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு அடுத்த வருஷம் வந்தா எனக்கு 40 வயசு ஆக போகுதுன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான அந்த பொண்ணு என்ன சொல்றீங்க உங்களுக்கு 40 வயசு ஆக போதா ஆனா உங்களை பார்த்தா 40 வயசு ஆக போற ஒரு மாதிரியே தெரியல நீங்க பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான நோசு ரொம்ப தேங்க்ஸ் நான் மட்டும் இல்ல நீங்களும் ரொம்ப அழகா இளமையா இருக்கீங்கன்னு சொல்லி நோசு ஜாலியா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க. நோசுவோட பேச்சுல மயங்கின அந்த பொண்ணு நோசு கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க எனக்கு 30 வயசு ஆகுது உங்களை விட 10 வயசுக்கு தான் சின்னவ ஆனா பாக்க அப்படியா தெரியுது 30 வயசுலயே பாக்க நான் வயசானவங்க மாதிரி இருக்கேன் ஆனா நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியாவது என்னோட 10 வயசை குறைச்சே ஆகணும்னு தோணுது ஆமா நீங்க எங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு சொல்லுங்க பேசாம நானும் உங்க கூடவே ஒர்க் அவுட் பண்ண வரேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு நான் எங்கேயும் ஒர்க் அவுட் பண்ண போகல எனக்குன்னு பர்சனல் ட்ரெயினர் ஒருத்தர் இருக்காரு அவரு தான் என்னோட ஏஜ் ப்ராப்ளத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு எதுக்காக பர்சனல் ட்ரெயினர் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க பேசாம என் கூட ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு வாங்க அங்க நம்ம 2 பேரும் ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம் உங்க நம்பர் எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு டைமும் டீடைலும் சென்ட் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு நோசு கிட்ட இருந்து மொபைல் நம்பரை வாங்கிக்க. இப்படி நோசு அந்த பொண்ணு கூட க்ளோஸா பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்து பயங்கரமா ஜலசான டொகபரா வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கு இன்னும் 2 பீர் பாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லி பீர் பாட்டில வாங்கின டொகபரா பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த நோசு என்னாச்சு இவனுக்கு இவன் எதுக்காக இப்படி குடிக்கிறான் இவன் குடிக்கிறத பார்க்கும் போதே வீட்டுக்கு நான் இவனை தூக்கிட்டு தான் போகணும் போல இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இப்ப ஒரு வழியா பார்ட்டியை முடிச்சு டொகபராவும் நோசும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. போதை அதிகமானதுனால நடக்க முடியாம டொகபரா ரோட்டோரமா படுத்துக்க. அதை பார்த்த நோசு கிழிஞ்சது போ இனி இவனை வேற வீடு வரைக்கும் நான் குழந்தை மாதிரி தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை கேட்ட டொகபரா என்ன மன்னிச்சிடுங்க சீனியர் இந்த நேரத்துல நீங்க அந்த அழகான பொண்ணு கூட இருந்திருக்க வேண்டியது என்னாலதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ஓ அப்படியா அப்ப நீயும் நான் அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு விரும்புறியான்னு சொல்லி கேட்க. நோசு சொன்னதை கேட்ட டொகபரா அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்னு வேகமா மண்டையாட்ட. அதை பார்த்த நோசு என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுதுடா நீ இன்னைக்கு உன் கூட இருந்து அந்த பொண்ணு கூட நைட்டு ஜாலியா இருந்திருக்கணும்னு நினைச்சிருப்பேன் ஆனா நினைச்சதுக்கு
மாற நைட் இப்படி ஏன் கூட இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ அந்த ஓச்சி கூட உன் வீட்டுல இருந்திருப்பன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. நான் நினைச்சது என்னன்னா நீங்க அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்து நீங்க நைட் அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு போய் 2 பேரும் ஒன்னா புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க நினைச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட நோசு என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி டொகவராவை பார்த்த நோசு உண்மையை சொல்லணும்னா நீ ட்ரிங்க் பண்ணும்போது குழந்தைத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்ல நோசு சொன்னதை கேட்டு ஹாப்பியான டொகவரா குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட இருந்து நோசுவோட மொபைலுக்கு மெசேஜ் வர அந்த நேரத்துல நமக்கு யாரடா மெசேஜ் பண்றதுன்னு நோசு வேகமா அவரோட மொபைல் எடுத்து பார்க்க அதை பார்த்த டொகவரா என்ன சீனியர் பார்ட்டில நீங்க நம்பர் கொடுத்த அந்த அழகான பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்களா, பார்ட்டி முடிஞ்சு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளேயே அவங்க உங்களை மிஸ் பண்றாங்களா என்ன, அதுக்குள்ள மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் பார்ட்டில கலந்துகிட்டதுக்காக அவங்க எனக்கு தேங்க்யூ சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் இல்ல. இங்க பாரு டொகவரா அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு அதே சமயம் கண்ணியமானவங்கன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களை தானே பிடிக்கும், இதுக்கப்புறம் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து பார்க்கு பீச்னு கை கோத்துட்டு சுத்த விரும்புவீங்க, இனி நான் உங்க கண்ணுக்கு வெறும் பிரதரா மட்டும் தானே தெரியுவேன், அதனால இதுக்கப்புறம் நான் உங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு ஃபீல் ஆன நோசு நீ ஒண்ணு என் பிரதர் கிடையாது, உன்னை என் பிரதராவும் நான் ஏத்துக்க மாட்டேன் புரிஞ்சுதா, பார்ட்டில அந்த பொண்ணு என்கிட்ட நான் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறதாவும் என்ன பார்த்தா வயசானவர்னு சொல்ல முடியாது, நான் ரொம்ப அழகா இருக்கிறதா அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா, பார்ட்டில அத்தனை பேர் முன்னாடி லூசுத்தனமா சிரிச்சிட்டு இருந்தேன், இப்படி எனக்குள்ள இருந்த வயசானவங்கிற எண்ணத்தை மாத்தி இப்படி எனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல நோசு சொன்னதையெல்லாம் கேட்டு ஹாப்பியான டொகவரா எழுந்து நோசு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போதையில கீழே விழுக அதை பார்த்த நோசு என்ன இவன் ரோட்லயே தூங்கிட்டான், இனி இவனை வேற நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நோசு போதையில இருந்த டொகவராவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுத்து தூங்க வச்சிருக்க. அடுத்த நாள் தூங்கி எழுந்த டொகவரா எப்பவும் போல ரிலாக்ஸா பெட்டை விட்டு எழுந்திருக்க. அதை பார்த்த நோசு குட் மார்னிங் டொகவரா, என்ன நைட்டு நல்லா தூக்கமா, நைட்டு ட்ரிங்க் பண்ணதுல தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதா என்னன்னு சொல்லி கேட்க இப்படி நோசு அவன் வீட்டுல இருப்பாங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டொகவரா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அவன் வேகமா எழுந்து முட்டி போட்டு உட்காந்துக்க. அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட நீ இப்படி ரியாக்ட் பண்றத பார்க்கும் போதே நேத்து நடந்தது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி தெரியுதே, என்ன டொகவரா நான் சொன்னது சரியான்னு கேட்க டொகவரா சாரி சீனியர், நான் உங்களை சோஃபால படுக்க வச்சுட்டு நான் இப்படி நிம்மதியா பெட்ல படுத்து தூங்குனது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நோசு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உண்மையை சொல்லணும்னா நேத்து நீ என்ன சோஃபால படுத்து தூங்க சொல்லவே இல்ல, நேத்து நைட்டு உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுல பயங்கரமா டயர்ட் ஆயிட்டேன், அதான் நான் உன் அனுமதி கேட்காமலே உன் வீட்டுல படுத்து தூங்கிட்டேன், அதுக்காக நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா அப்படின்னா நேத்து நைட்டு நீங்க அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும்னு விரும்பலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு எனது பொண்ணு கூடவா, எந்த பொண்ணு கூடன்னு கேட்க டொகவரா நடிக்காதீங்க சீனியர், நேத்து நைட்டு பார்ட்டில ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே அந்த அழகான பொண்ணை பத்தி தான் சொல்றேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ஓ நீ அந்த பொண்ணை பத்தி பேசுறியா, எனக்கு அந்த பொண்ணு மேல எல்லாம் பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பொண்ணை விட முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அந்த பொண்ணுக்காக என்னால அவரை நடு ரோட்ல விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா என்ன மன்னிச்சிடுங்க சீனியர்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஷர்ட் இல்லாம 6 பேக்கோட சும்மா கும்முன்னு இருக்க டொகவராவோட உடம்ப பார்த்த நோசு சிரிச்சுட்டு டொகவரா நீ உன்னோட உடம்ப ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ற, நீ இந்த அளவுக்கு உன் உடம்ப மெயின்டைன் பண்ணி ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இவரு என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த டொகவரா குனிஞ்சு கீழே பாக்க அப்பதான் அவன் மேல ஷர்ட் இல்லாம இருக்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வர அவன் சாரி சீனியர்னு சொல்லி வேகமா அவனோட டி-ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்க. அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட ஏண்டா நீ எப்ப இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒர்க் அவுட் பண்ண எங்க போறன்னு சொல்லி கேட்க டொகவரா நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் எங்கேயும் போல, நான் வீட்ல இருந்தே வாரத்துல 3 தடவை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு அடேங்கப்பா உனக்குள்ள இந்த அளவுக்கு திறமை இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்ல நோசு இப்படி அவனோட உடம்ப புகழ்ந்து பேசுறதை கேட்டு நர்வஸ் ஆன டொகவரா சீனியர் நீங்க இன்னும் காஃபி குடிக்கலன்னு நினைக்கிறேன், இருங்க நான் போய் உங்களுக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி வேகமா அங்கிருந்து போய் கம கமன்னு அருமையா காஃபி போட்டு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு சீனியர் உங்க காஃபி ரெடி ஆயிடுச்சு வந்து காஃபி குடிங்கன்னு சொல்லி கூப்பிட நோசு டொகவரா கிட்ட ஏண்டா வீட்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கான மிஷின் இருக்க மாதிரியே தெரியலையே அப்புறம் எப்படா நீ ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா எந்த ஒர்க் அவுட் மிஷினும் இல்லாமலே இந்த மாதிரி உடம்ப மெயின்டைன் பண்ணி ஃபிட்டா வச்சுக்க முடியும், என்ன சீனியர் உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதான்னு சொல்லி கேட்க நோசு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல டொகவரா ஆமாமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா நீங்க தான் அந்த பொண்ணோட இனி ஜிம்முக்கு போய் ஒன்னா ஒர்க் அவுட் பண்ண போறீங்களேன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுக்க அதை பார்த்த நோசு என்னடா பேசுற நீ, நான் எப்படி அவங்க கூட போக முடியும் அது நல்லா இருக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா அப்படின்னா நீங்க அவங்க கூட போக போறது இல்லையா, உங்க முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, நீங்க உங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லி தரவா, நீங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றத கத்துக்கிறது மூலமா உங்க உடம்பு ஃபிட்டாவும் இருக்கும் அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும், ஏன் இப்படி சொல்றேன்னா கொஞ்ச நாளா உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, அதனால நான் சொல்லி தர சில எக்ஸசைஸ கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட நோசு எதுக்குடா
எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்பவே நான் நல்லா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்ல, தொகவரா என்ன பேசுறீங்க சீனியர்? நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஓடி ஒளியாம அவங்களை எதிர்த்து சண்டை பண்ண வேண்டாமா? மத்தவங்க கூட சண்டை போடாட்டி பரவாயில்ல, ஆபத்துல இருக்க யாரையாவது காப்பாத்துறதுக்காவது இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு உதவுன்னு சொல்ல, அதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கத்து கொடுக்கற இந்த ஒர்க் அவுட் இருக்கேன், அது ஆபத்துல இருக்கவங்களை காப்பாத்த உதவுதோ இல்லையோ, போதையில இருக்க உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வரக்க எனக்கு உதவும் நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே காஃபியை குடிச்சிட்டு இருக்க. அதை கேட்டு டொகவரா என்ன மன்னிச்சிடுங்க சீனியர்னு மன்னிப்பு கேட்டு முடிச்சு டொகவரா நோசுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரங்கிற பேர்ல டொகவரா நோசுவ கட்டல் மேல குப்பர படுக்க வச்சு, சீனியர் உங்க மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு உங்க டிக்கிய மேல பார்த்து தூக்குங்கன்னு சொல்லி டொகவரா நோசுவோட டிக்கிய போட்டு அழுத்த, வலி தாங்க முடியாம நோசு கத்திக்கிட்டே, என்னடா இந்த எக்ஸசைஸ் இவ்ளோ கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு எந்த எக்ஸசைஸும் வேண்டாம், நான் ஃபிட்டா இருக்கவும் வேண்டாம், நான் இப்ப இருக்க ஃபிட்னஸே எனக்கு போதுன்னு சொல்லி கத்த, அதை கேட்ட டொகவரா முடியாது, நீங்க இந்த எக்ஸசைஸ கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி டொகவரா நோசு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இதை நீங்க ரெகுலரா பண்ண பழகி போயிரும்னு சொல்லி டொகவரா நோசுவோட டிக்கிய போட்டு அழுத்த, அதை கேட்ட நோசு எல்லாம் சரிதாண்டா, ஆனா நீ அழுத்துற இடம் இருக்கே அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான இடங்கிறதுனால எனக்கு ஒரே சிரிப்பா வருது, ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்லி கத்திக்கிட்டே நோசு திரும்பி டொகவராவை பார்க்க, இவ்ளோ க்ளோஸா இருக்க நோசுவை கண்ணு வைக்காம பாத்துட்டு இருந்த டொகவரா நோசு கிட்ட, சீனியர் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், உங்க உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும், அந்த வலியை உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, மத்தபடி உங்களை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, ஏண்டா உனக்கு இப்ப என்னதாண்டா பிரச்சனை, சும்மா இருந்தவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணி தரேன்னு சொல்லி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு இப்ப என்னமோ நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகவரா சரி சரி அதை விடுங்கன்னு சொல்லி பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்க, அதை பார்த்த நோசு, ஏண்டா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்ப எதுக்காக வேக வேகமா ரூம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்க, நீ எனக்கு கொடுத்த ட்ரைனிங்க பார்க்கும்போது நீ ஃபியூச்சர்ல பெரிய ஒர்க் அவுட் ட்ரைனரா வருவேன்னு எனக்கு தோணுது, ஆமா உன் உடம்ப எப்ப இருந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்ச, ஒருவேளை நீ காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தியா என்னன்னு சொல்லி கேட்க, டொகவரா ஆமா சீனியர், ஹை ஸ்கூல் படிக்கல இருந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம சில நேரத்துல நான் மலை ஏறுறது, கரடு முரடான பாறை ஏறுறது, கோல்ஃப் விளையாடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் என்னோட ஹாபிஸ்னு கூட சொல்லலாம்னு சொல்ல, அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன நோசு, டொகவரா நீ ரொம்ப கூலானவன் தெரியுமா, உன்ன மாதிரி ஒருத்தனை என் ஜூனியர்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க சீனியர், இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்குள்ள இருந்து சோர்வை நீக்கி எனக்குள்ள இருக்க எனர்ஜியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துது, அதனாலதான் நான் இந்த ஒர்க் அவுட்டை ரசிச்சு பண்றேன், சில நேரத்துல நான் சோர்வா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணனா அந்த நேரத்துல நான் உங்களை நினைச்சுக்குவேன், உங்களை நினைச்சுக்கிட்டா போதும் எனக்குள்ள எனர்ஜி தானா வந்து நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல, டொகவரா சொன்னதையெல்லாம் கேட்ட நோசு எதுவும் புரியாம திருதுன்னு முடிச்சிட்டு இருக்க, அதை பார்த்த டொகவரா என்ன முடிக்கிறீங்க சீனியர், நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அதுல நோசு டொகவராவை முதல் தடவை கிளைண்ட் மீட்டிங்க்கு வெளியே கூட்டிட்டு வந்து மீட்டிங் முடிச்ச நோசுவும் டொகவராவும் வீட்டுக்கு கிளம்ப டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்ப டொகவரா நோசு கிட்ட, சீனியர் எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள மாதிரி திறமையான ஒருத்தர் எனக்கு சீனியரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட உழைப்பை நான் கொடுப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு டொகவராவோட பக்கத்துல வந்து, இங்க பாரு டொகவரா, நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், வேலை வேலைன்னு வேலையை மட்டுமே பார்த்து உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா எனக்கு புரியுது சீனியர், இருந்தாலும் ஒர்க்ல நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, வாழ்க்கைக்கு வேலை மட்டுமே முக்கியம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், காதல் இருக்கணும், பொழுதுபோக்கு இருக்கணும், இது எல்லாமே கலந்து இருக்கிறதா வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, டொகவரா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சீனியர்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு எல்லாம் தேவை, அதனால உன்னை நீ முதல்ல லவ் பண்ண கத்துக்கோ, அதுக்கப்புறம் ஒர்க்கை பத்தியும் அந்த ஒர்க்ல உன்னோட பெஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி யோசின்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா, சீனியர் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நான் என்ன லவ் பண்ண கத்துக்கிறேன், அது கூடவே சில புது விஷயங்களையும் கத்துக்க முயற்சி பண்றேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு டொகவராவோட பக்கத்துல க்ளோஸா போய் நிஜமாவான்னு சொல்லி கேட்க, க்ளோஸா வந்து நிக்கிற நோசுவை பார்த்து டொகவராக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக, அதையெல்லாம் நினைச்சு பார்த்த டொகவரா, நீங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள 1000 மடங்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துச்சு, அந்த நம்பிக்கையும் தைரியமும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே டொகவரா ரூம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்க, டொகவரா சொன்னதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன நோசு, உனக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷனை கொடுத்த என்னால அப்படி சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதை பார்த்த டொகவரா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சீனியர், நீங்க ஒர்க்ல மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்திருக்கீங்க, ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி வெளி இடத்துலயும் சரி யாருக்கிட்டையும் கோபப்படாம அவங்களோட தப்புகளை மன்னிச்சு எப்படி சிரிப்போட வாழணுங்கிறத எனக்கு நீங்க கத்து கொடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன்னு தெரிஞ்சதும் என்னை விட்டு விலகி போய் என்னோட எண்ணமே சுத்தமா இல்லாத அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே டொகவரா இழந்து போக, டொகவரா சொன்னதை எல்லாம் கேட்டு ஃபீல் ஆன நோசு எதுவும் பேசாம சைலண்டா இருக்க, அதை பார்த்த டொகவரா, என்னாச்சு சீனியர் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி கேட்க, நோசு நீ எப்படி ஃபீல் பண்றியோ அப்படியே தான் நானும் ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது
ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தான் சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான டொகவரா நோசுவோட பக்கத்துல வந்து சீனியர் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா டொகவராவோட மொபைலுக்கு ஓச்சி கிட்ட இருந்து கால் வருது. ஓச்சிங்கிற நேம பார்த்த நோசு சரி நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லி நோசு வேகமா பெட்ல இருந்து எழுந்து போய் அவனோட பேக் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. டொகவரா என்னாச்சு சீனியர், எதுக்காக இவ்வளவு அவசரமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நோசு டொகவரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவன் டொகவரா கிட்ட உனக்கு கால் வருது பாரு, சீக்கிரமா கால் அட்டன் பண்ணு, உனக்காக முக்கியமான ஒருத்தர் கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா சீனியர் நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட ஒர்க் விஷயமா பேசுவாங்க அவ்வளவுதான்னு சொல்ல, நோசு அப்படியான்னு சொல்லிக்கிட்டே வேகமா டேபிள் மேல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்த டொகவரா சீனியர் முதல்ல நிமிந்து என்ன பாருங்கன்னு சொல்ல, நோசு நான் முதல்ல வீட்டுக்கு போய் குளிக்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா என் வீட்லயே பாத்ரூம் இருக்கு, என்னோட ஷவரையே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, நோசு அதெல்லாம் வேண்டாம், நைட்டு வேற நான் சரியா தூங்கல, அதனால நான் வீட்டுக்கு போய் முதல்ல நல்லா படுத்து தூங்கணும், அது மட்டும் இல்லாம நான் பாக்குற முக்கியமான ஷோவோட நியூ எபிசோடு வேற இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதை நான் போய் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கார்டன் எல்லாம் குப்பையா இருக்கு, வீட்டோட கார்டன் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா சீனியர் உங்களுக்கு என்னாச்சு, முதல்ல நீங்க நிமிந்து என்ன பாருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்க நோசு என்னடானா டொகவரா பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. அதை பார்த்த டொகவரா நோசுவை பிடிச்சு நிறுத்தி அவனோட லிப்ல டீப்பா கிஸ்ஸ கொடுத்து டொகவரா நோசுவோட வாயில அவனோட கட்ட விரல வச்சு அழுத்த, அதை பார்த்து ஷாக்கான நோசு டொகவரா என்ன பண்ற நீ, உனக்கு இன்னும் போதை தெரியலையா என்னன்னு சொல்லி கேட்க, டொகவரா நான் போதையில எல்லாம் இல்ல தெளிவா தான் இருக்கன்னு சொல்லி டொகவரா திரும்பவும் நோசோட லிப்ல கிஸ்ஸ கொடுத்து, நான் ஒன்னும் ஹேங் ஓவராவும் இல்ல பாதி தூக்கத்திலயும் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன், இப்ப நான் என்ன பண்றனோ அதை தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி டொகவரா திரும்பவும் நோசுக்கு கிஸ் கொடுக்கறதுக்காக பக்கத்துல போக, பயந்து போன நோசு டொகவரா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிக்கிட்டே கீழே உட்கார, டொகவரா நோசு விடாம டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டே அவனோட கழுத்துல கிஸ் பண்ண, அதை பார்த்த நோசு டொகவரா போது நிறுத்துன்னு சொல்ல, அதை கேட்டு நார்மலான டொகவரா சீனியர் நான் உங்களை செட்யூஸ் பண்ண நினைச்சேன், உங்களை செட்யூஸ் பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணேன், இருந்தும் என்னால உங்களை செட்யூஸ் பண்ண முடியல, அதுக்கு காரணம் நம்ம ரெண்டு பேரும் பையங்கிறதுனால நீங்க உங்க ஃபீலிங்ஸ வெளியே சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் கிடையாது உங்களை மாதிரியே நிறைய பேர் பசங்கிறதுனால என்னதான் அந்த பர்சன் மேல ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியே காட்ட பயப்படுறாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு உங்க மேல இருக்க காதல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் உங்க வயசு மூலமா நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தீங்க, அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்க மேல இருக்க காதல நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன், நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைச்ச வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உங்க மேல நான் வச்சிருக்க காதல் உண்மையானது, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன், நீங்க என் காதலை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நான் சாகர வரைக்கும் உங்களை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி டொகவரா பயங்கரமா அழுக, அதை பார்த்த நோசு டொகவரா நீ ஏதோ சொல்ல வர, எங்க நோசு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு பயந்து போய் டொகவரா நோசுவை பேச விடாம வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, பரவாயில்ல சீனியர் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த காதல உங்ககிட்ட ஓப்பனா சொன்னதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா உங்க அனுமதி இல்லாம நான் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்காக முழு மனசா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இப்படி பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா என்ன அடிங்க, நான் தப்பு பண்ணிருக்கேன், அதனால நீங்க என்ன அடிக்கிறதுல எந்த தப்பு இல்ல, என்ன அடிங்க சீனியர்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு என்னால முடியாதுன்னு சொல்ல, டொகவரா இல்ல சீனியர் நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன அடிங்கன்னு சொல்லி கத்த, நோசு நான் தான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்டு டொகவரா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்க, அதை பார்த்து ஃபீலான நோசு டொகவராவை தொட போயிட்டு நோசு டொகவராவை தொடாம சைலண்டா டொகவரா அழுகிறதையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, டொகவரா கொடுத்த ஷாக்ல என்ன சொல்றதுன்னு தெரியாது நம்ம நோசு டொகவராக்கு எந்த பதிலும் சொல்லாம டொகவரா வீட்ல இருந்து கிளம்பி போயிட, அதை பார்த்து டொகவரா பயங்கரமா அழுதுகிட்டே சீனியருக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சீனியர் இதுக்கப்புறம் கண்டிப்பா என் கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்ப மாட்டாரு, இதுக்கு மேல நான் சீனியருக்கு தொந்தரவா இருக்க விரும்பல, அதனால இதுக்கப்புறம் சீனியர் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதான் எங்க ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்லி டொகவரா முடிவு பண்ண, இந்த அடுத்த நாள் நம்ம நோசு வீட்ல காட்டுறாங்க, அவன் விடிய டொகவராவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு தூங்கி போக, அடுத்த நாள் அலாரம் அடிக்கிற சத்தத்தை கேட்டு எழுந்த நோசு அவனோட மொபைல் அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல ஒர்க்குக்கு ரெடியாக, இங்க நம்ம டொகவராவோட வீட்ல காட்டுறாங்க, அவனும் எப்பவும் போல நேரத்துல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க, அப்ப அங்க டேபிள் மேல நோசு மறந்து விட்டு போன வாட்ச பார்த்த டொகவரா நோசு கிட்ட ரிட்டர்ன் பண்றதுக்காக வாட்ச் எடுத்துட்டு டொகவரா வீட்ல இருந்து கிளம்ப, இங்க திரும்பவும் நோசுவோட வீட்ல காட்டுறாங்க, அவன் ஒர்க்குக்கு ரெடி ஆயிட்டு வந்து நோசு எப்பவும் வாட்ச் வைக்கிற இடத்துல வந்து வாட்ச பார்க்க, அங்க பார்த்தா அந்த வாட்ச் இருக்காது, அதை பார்த்த நோசு அட இங்க வச்ச வாட்ச் எங்க போச்சு, அப்ப நான் வாட்சை எங்கதான் கழட்டி வச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், அப்ப அவனுக்கு டொகவரா வீட்ல அவனோட வாட்சை மறந்து வச்சுட்டு வந்தது ஞாபகத்துக்கு வர, அவன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே நோசு வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வர, இங்க நோசுவை பார்த்த ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் குட் மார்னிங் சீனியர்னு சொல்ல, அதை கேட்ட நோசு குட் மார்னிங்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்க, நோசுவை பார்த்த டொகவரா நிமிந்து நோசுவோட முகத்தை கூட பார்க்காம குட் மார்னிங் சீனியர்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்த நோசுவும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட டேபிள்ல போய் ஒர்க் பண்றதுக்காக பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இருக்க, அப்ப அங்க டேபிள் மேல இருக்க பேப்பருக்குள்ள
அதுக்குள்ள டொகவரா நோசுவோட வாட்சை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்க. வாட்சை பார்த்த நோசு நிமிந்து டொகவராவை பார்க்க அப்ப அவனுக்கு டொகவரா நோசு வீட்டு சாவி அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியே கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ண. அதை பார்த்த நோசு, ஏண்டா சாவி எப்படி யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா எடுத்துட்டு போனையோ அப்படி திருட்டுத்தனமா யாருக்கு தெரியாம கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ண தெரியாதான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு டொகவரா என்னது திருட்டுத்தனமாவான்னு சொல்லி கேட்டதெல்லாம் ஞாபகம் வர அதையெல்லாம் நினைச்சு பார்த்த நோசு டொகவரா அவன் அவாய்ட் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் எதுவும் பேசாம அவன் பாட்டுக்கு வாட்ச் எடுத்து கையில கட்டிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. எப்பவும் டைம்க்கு நோசுக்காக காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்கறதும் அவனோட டேபிள்ல உட்காந்து தொண பேசிட்டு இருக்க நம்ம டொகவரா நாள் ஃபுல்லா நோசு கூட பேசாம அவன் கூட ஒர்க் பண்ற மத்த ஸ்டாஃப்ஸ் கூட டேபிளுக்கு போய் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம நோசு என்னடானா அவனுக்கு தேவையான காஃபி அவனே போட்டு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க டொகவரா வரான். அவன் நோசு கிட்ட, சீனியர் நீங்க நேத்து நான் அனுப்பின ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டீங்களா, டாக்குமெண்ட்ல ஏதாவது ஆல்டர் பண்ண வேண்டிய வேலை இருக்கான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு நோசோ, என்ன ஃபைல், எப்ப நீ டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புன, எனக்கு எந்த டாக்குமெண்ட் வரலையேன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா, சீனியர் அப்ப நேத்து நான் அனுப்பின மெயில நீங்க செக் பண்ணி பார்க்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க, நோசு சாரி நான் மெயில பார்க்கவே இல்ல, நான் இப்ப செக் பண்ணி பார்த்து ஏதாவது ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கான்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா, வேண்டாம் சீனியர், நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட்டை செக் பண்ணி ஃபைல் பண்ணியே கொண்டு வந்துட்டேன், அதனால இதுக்கப்புறம் நீங்க மெயில பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி டொகவரா நோசு கிட்ட அவன் கொண்டு வந்த ஃபைல கொடுத்துட்டு அங்கிருந்து போக, ஃபைல வாங்கின நோசு டாக்குமெண்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறத விட்டுட்டு டொகவரா போறதையே கண்ணிமைக்காம பாத்துட்டு இருந்த நம்ம நோசு மனசுக்குள்ள, எனக்கு 40 வயசு ஆகுது, அவனுக்கு 30 வயசு ஆகுது, இப்படி வயசுல கூட நம்ம 2 பேருக்கு ஒத்து போக மாட்டேங்குது, ஏன்னா நான் உன்னை விட 10 வயசுக்கு பெரியவன், அதே சமயம் நான் உன்னோட பாஸ், நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒர்க்கர், அதை விட முக்கியம் நானும் பையன் நீயும் பையன், அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எப்படி காதல் வரும், அதுக்கு வாய்ப்பே இல்ல, அதனால திரும்பவும் நான் உனக்கு பாஸாவும் நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒர்க்கராவும் இரு, அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த நோசோ மதியம் டொகவரா கிட்ட வந்து, டொகவரா இன்னைக்கு லஞ்சுக்கு ஹோட்டல் போலாம் வரையா, நான் ஹோட்டல் எல்லாம் பார்த்து வச்சுட்டேன்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்டு டொகவரா, சாரி சீனியர், நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்சுக்கு வெளியே போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு ஃபீல் ஆன நோசுவோ அப்படியான்னு சொல்லி சைலண்டா இருக்க. அதை பார்த்த டொகவரா எதுவும் பேசாம அவன் பாட்டுக்கு நான் கிளம்புற சீனியர்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு, அதை பார்த்த நோசு பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு நம்ம டொகவரா போறதையே பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க கிரிஷ்மா வரா. அவன் நோசு கிட்ட, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, முகம்லாம் வேற டல்லா இருக்கே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, நோசு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட கிரிஷ்மா, அப்ப சரி இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியா, நீ ஃப்ரீயா இருக்கேன்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே போலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு, என்ன திடீர்னு என்ன டின்னருக்கெல்லாம் கூப்பிடுற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, கிரிஷ்மா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, ஏன்டா நான் டின்னர் கூப்பிட்ட நீ வர மாட்டேயான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, ஒரு நிமிஷம் இரு, ஈவினிங் எனக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பாக்குறேன்னு நோசு அவன் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து அவனோட ஒர்க் ஷெட்யூல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. நோசுவோட நியூ மாடல் மொபைல பார்த்த கிரிஷ்மா, என்னடா மொபைல் எல்லாம் புதுசா இருக்கு, எப்ப நீ புது மொபைல் வாங்கின, மொபைல் வாங்கின விஷயத்த ஏன்டா நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நோசு மொபைல ஃபாஸ்டா யூஸ் பண்றத பார்த்து ஷாக் ஆன கிரிஷ்மா, என்னடா மொபைல இவ்ளோ ஃபாஸ்டா யூஸ் பண்ற, நீ இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, ஆமா மொபைல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால நான் நல்லா யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டேன், இன்னைக்கு ஈவினிங் எனக்கு எந்த ஷெட்யூலும் இல்ல, அதனால நான் உன் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்லி கிரிஷ்மா வாங்கியிருந்து அனுப்பிவிட்ட நோசு லஞ்சுக்கு கிளம்பி வெளியே வர, அப்ப அங்க அவனுக்கு ஆப்போசிட்ல டொகவரா அவன் கூட ஒர்க் பண்ற பசங்க கூட லஞ்ச முடிச்சிட்டு அவங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே ஆப்போசிட்ல வர, நோசுவை பார்த்த ஜூனியர் பசங்க எல்லாரும் குட் ஆஃப்டர்நூன் சீனியர்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, டொகவரா இப்படி நோசுவை பார்க்காம அவன் கூட பேசாம மத்த பசங்க கூட வெளியே போய் சாப்பிடுறதும் அவங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சுட்டு போறதையெல்லாம் பார்த்து நம்ம நோசு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து போக, இப்போ ஒரு வழியா ஆபீஸ்ல ஒர்க் முடிச்சு நோசு கிரிஷ்மா கூட டின்னருக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்க நம்ம நோசு ட்ரிங்க் பண்ணாம குழந்தை மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த கிரிஷ்மா, டே என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பீஸ நான் பார்த்ததே இல்ல, இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ இந்த உலகத்துல நான் பார்க்க போறதே இல்லன்னு சொல்ல, அதை கேட்டு நோசு, இப்ப நீ என்ன சொன்னு கேட்க, கிரிஷ்மா நான் எதுவும் சொல்லல, நீ திங்கறத கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல, நோசு அது எனக்கு தெரியும், ஆமா நீ என்ன திடீர்னு என்ன டின்னருக்கெல்லாம் இன்வைட் பண்ணிருக்க, என்ன விஷயம், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கிரிஷ்மா, ஆமாண்டா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன், அது என்னன்னா நம்ம கம்பெனில புது டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, நோசு தெரியும், ஏதோ டிஜிட்டல் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் வரப்போதா கேள்விப்பட்டேன், இப்ப அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்க, கிரிஷ்மா டே நான் சொல்றத நல்லா கேளு, நம்ம கம்பெனில புதுசா ஸ்டார்ட் ஆக போற டிபார்ட்மெண்ட்க்கு திறமையான நம்பிக்கையான டீம் லீடர் இருக்கணும்னு நம்ம பாஸ் விரும்புறாரு, எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி திறமையான நம்பிக்கையான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு என்னமோ அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வழிநடத்த சரியான ஆள் நீயா தான் இருப்பன்னு தோணுது, அதனால நீ ஏன் இந்த நியூ டிபார்ட்மெண்ட்க்கு டீம் லீடரா ஜாயின் பண்ண கூடாதுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக் ஆன நோசு, என்னது நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு லீடரா இருக்கணுமா, என்ன விளையாடுறியா, எனக்கு டெக்னாலஜி பத்தி சுத்தமா எதுவும் தெரியாதுன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, அப்படி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எதுக்காக என்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண சொல்ற, ஏன்னா உனக்கு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லிரு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்ல
என்ன ஜாயின் பண்ண சொல்லி என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி பார்க்க விரும்புறியா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு கருப்பான கிரிஷ்மா லூசு மாதிரி பேசாதடா, நீ அந்த டிபார்ட்மெண்ட் டீம் லீடரா இருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒர்க்க சரியா பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டா போதும், மத்தபடி டெக்னாலஜியை பாத்துக்க அங்க தனி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க அதையெல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட நோசுவோ அப்படியா, இத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த கிரிஷ்மா, இங்க பாருடா, இது உனக்கு கிடைச்சிருக்க அருமையான வாய்ப்பு, இதையும் லூசுத்தனமா யோசிச்சு வேண்டான்னு சொல்லிடாத. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப ஸ்டார்ட் ஆக போற புது கம்பெனி இருக்கே, அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க புது பில்டிங்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நீ அங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீனா உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வரக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை விட முக்கியம், உனக்கு அங்க அதிக ஒர்க் டென்ஷன் இருக்காது, நீ ரிலாக்ஸா இருக்கலாம். அதனால நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு நோசு, எனது நம்ம கம்பெனியோட நியூ பிரான்ச் வேற பில்டிங்ல ஓபன் ஆக போகுதா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த நோசுவோட 7ஆம் அறிவுக்குள்ள ஒரு விஷயம் கிளிக் ஆக, அவன் கிரிஷ்மா கிட்ட சரி சரி கவலைப்படாத, நான் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கிறேன்னு சொல்ல, சொன்னதை கேட்டு ஷாக் ஆன கிரிஷ்மா, ஏன்டா நிஜமாவே நீதான் பேசுறியா, என்னால இதை நம்பவே முடியல, பரவாயில்லடா இப்ப நீ ரொம்ப நல்லா மாறிட்ட, இப்படியே இருன்னு சொல்லி கிரிஷ்மாவும் நோசுவும் பேசிக்கிட்டே நைட்டு டின்னரை முடிக்க, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த நோசு ஒர்க் பண்ணாம அவன் பாட்டுக்கு டொகவராவையே கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்க. அப்ப அங்க ஜூனியர் பொண்ணு வர, அவன் நோசுவோட டேபிளுக்கு வந்து சீனியர்னு கூப்பிட, எங்க நோசு என்னடானா அந்த பொண்ணு கூப்பிடுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு கண்ணிமைக்காம டொகவராவையே பாத்துட்டு இருக்க. ரொம்ப நேரமா கூப்பிட்டு நோசு கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதனால ஜூனியர் பொண்ணு நோசுவோட முகத்துக்கு நேரா வந்து சீனியர்னு கூப்பிட, ஜூனியர் பொண்ணை பார்த்த நோசு, சொல்லுமா என்ன விஷயம், ஒர்க்ல ஏதாவது டவுட் இருக்கா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்க, ஜூனியர் பொண்ணு அதெல்லாம் எதுவும் இல்ல சீனியர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு போறதுக்காகத்தான் இங்க வந்தேன். சீனியர், கம்மிங் ஃப்ரைடே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, கம்மிங் ஃப்ரைடே நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கம்பெனி காம்படிஷன்ல வின் பண்ணதுக்காக ஸ்பெஷலா ட்ரிங்க் பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அந்த பார்ட்டி ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த பார்ட்டிக்கு டொகவரா கூட வரதா சொல்லிட்டாரு. அதனால ப்ளீஸ் சீனியர் நீங்களும் வாங்க, பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்ச, டொகவரா அந்த பார்ட்டிக்கு வர போறாங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நோசு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட, சரி நான் கண்டிப்பா பார்ட்டிக்கு வரேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து போக, இங்க நோசு என்னன்னா திரும்பவும் ஒர்க் பண்ணாம அவன் பாட்டுக்கு டொகவராவையே கண்ணி வைக்காம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா ஃப்ரைடே எல்லாரும் பார்ட்டிக்கு ஹோட்டலுக்கு வந்து ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க ஒர்க் முடிச்சு நோசு ஹோட்டலுக்கு வரான். நோசுவை பார்த்த ஜூனியர் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் பயங்கரமா ஹாப்பியாக, பார்ட்டிக்கு வந்த நோசு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டு சசாக்கி கூட பேசி சிரிச்சிட்டு இருக்க. அப்ப அங்க ஜூனியர் பையன் நகமுரா வரான். அவன் நோசுவோட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு போதையில நோசுவை பார்த்து, சீனியர் நீங்க பார்ட்டிக்கு வந்துட்டீங்களா, நாங்க எல்லாரும் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இருங்க சீனியர் நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ட்ரிங்க் ஆர்டர் பண்றேன், ப்ளீஸ் சீனியர் ட்ரிங்க் வேண்டாம் நான் குடிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட நோசு வேகமா நகமுரா கையில இருக்க ட்ரிங்க் கிளாஸ வாங்கி அதுல இருக்க ட்ரிங்க ஃபுல்லா குடிச்சிட்டு, நான் எப்ப ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட ஜாலியா ட்ரிங்க் பண்ண போறேன் போதுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நோசுவை பார்த்த ஜூனியர் பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, சீனியர் எவ்வளவு அழகா இருக்காருல்ல, சீனியரை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, என்ன பேசுற நீ, சீனியர் எப்பவும் சிங்கிளாவே இருக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, சீனியருக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சீனியர் கண்டிப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிருவாரு, அது மட்டும் நடந்துடவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்க. இப்படி அந்த பொண்ணுங்க பேசுறதையெல்லாம் ஒண்ணு விடாம பக்கத்துல இருந்து டொகவரா கேட்டுட்டு இருக்க. அப்போ அங்க சசாக்கி சீனியர் வரான். அவன் அந்த பொண்ணு கிட்ட, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, ஏன்னா நம்ம ஆபீஸ்ல மோசமான ஒரு ரூமர் ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கேன், அதை கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஜூனியர் பொண்ணுங்களும் டொகவராவும் என்ன ரூமர்ஸ் அதுன்னு சொல்லி கேட்க, சசாக்கி அதுவா நம்ம கம்பெனில புதுசா ஓபன் ஆக போற நியூ பில்டிங்க்கு டீம் லீடரா நோசு டிரான்ஸ்ஃபர் ஆக போறதா கேள்விப்பட்டேன், ஆனா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் பொண்ணுங்க, இல்ல இல்ல அது வெறும் ரூமர்ஸா தான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சசாக்கி நானும் அப்படித்தான் இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் பொண்ணுங்க, ஒருவேளை அது உண்மையா இருந்தா சீனியர் நம்மள எல்லாம் விட்டு வேற பிரான்ச்சுக்கு போயிருவாரா, இதுக்கப்புறம் நம்மளால சீனியரை பார்க்கவே முடியாதான்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சசாக்கி சீனியர் சொன்னதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன டொகவரா திரும்பி நோசுவை பார்க்க, அங்க நோசு என்னடானா ஜாலியா நகமுரா கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா வேகமா எழுந்து நோசுவோட பக்கத்துல வந்து அவன் கையில இருக்க ட்ரிங்க் கிளாஸ வாங்கிட்டு, போது சீனியர் நீங்க அதிகமா குடிச்சிட்டீங்கன்னு சொல்ல, நோசு டொகவராவை பார்த்து, யாரு சொன்னா நான் அதிகமா குடிச்சதுன்னு, நான் இன்னும் குடிக்கவே இல்ல, அதனால உன் கையில இருக்க ட்ரிங்க் கிளாஸ என்கிட்ட கூட, இந்த ட்ரிங்கை எனக்காக ஸ்பெஷலா நகமுரா ஆர்டர் பண்ணிருக்கான், நான் இதை குடிக்கலன்னா அவன் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட டொகவரா, முடியாது, இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, இதை நீங்க குடிக்க கூடாது, இதை நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒத்துக்காது, நீங்க இது வரைக்கும் குடிச்சதே போதும், இப்ப நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு போலாம், நான் உங்களுக்காக வீட்டுக்கு போக டாக்ஸி பிடிச்சு தரேன் எழுந்திரீங்கன்னு சொல்லி டொகவரா நோசுவோட கோட்டு பேக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு டொகவரா நோசுவ கை தாங்களா ஹோட்டலை விட்டு வெளியே கூட்டிட்டு வர. ஹோட்டலை விட்டு வெளியே வந்த நோசு பயங்கர போதையில இருக்கனால நடக்க முடியாம அவன் பாட்டுக்கு தள்ளாடிக்கிட்டே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக, அதை பார்த்த டொகவரா வேகமா ஓடி வந்து நோசுவ கட்டி பிடிச்ச மேனிக்கு தாங்கி நிக்க. அதை பார்த்த நோசு கண்ணி மேய்க்காம டொகவராவை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா வேகமா நோசை விட்டு தள்ளி வந்து கேஷுவலா நோசுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சீனியர் நீங்க ஓகே தானே, பார்த்து கவனமா இருங்கன்னு சொல்லி டொகவரா வேகமா அங்கிருந்து போக, அதை பார்த்த நோசுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே டொகவரா பின்னாடி போயிட்டு இருக்க.
ஸ்டாப்க்கு வந்த டொகவராவும் நோசுவும் ரொம்ப நேரமா டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டொகவரா போதையில இருக்க நோசு கிட்ட சீனியர் நீங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகி போறதாவும் புதுசா நம்ம கம்பெனி ஓபன் ஆக போற புது பில்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறதா நான் கேள்விப்பட்டனே அது உண்மையான்னு சொல்லி கேட்க நோசு பரவாயில்லையே அதுக்குள்ள இந்த நியூஸ் நம்ம கம்பெனில இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா ஆமா உண்மைதான் ஆனா அதுக்கான ஆர்டர் இன்னும் என் கைக்கு வரலன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா அதுவும் நல்லதுதான் அந்த புது கம்பெனி ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல ஓபன் ஆக போறதா கேள்விப்பட்டேன் அப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு போறக்கு வரக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட நோசு சரியா சொன்னேன் சரி அதை விட நம்ம ரொம்ப நேரமா இங்க டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் ஒரு டாக்ஸி கூட வரல இதுக்கப்புறமும் இங்க டாக்ஸி வர மாதிரி தெரியல அதனால நான் ட்ரெயினை பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன் நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா என்ன தனியா ட்ரெயின்ல போறீங்களா சீனியர் உங்களால சரியா நிக்க கூட முடியல இந்த நேரத்துல நீங்க தனியா ட்ரெயின்ல போறது உங்களுக்கு சேஃப் கிடையாது அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க டாக்ஸிலேயே வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல நோசு பரவாயில்ல நாளைக்கு காலையில எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் இப்ப போய் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு என்னால கரெக்டா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும்னு சொல்லி நோசு வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த டொகவரா எனக்கு புரிஞ்சது சீனியர் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திரும்பவும் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்க நம்ம டொகவரா திரும்பி நம்ம நோசு போறதையே பார்த்துட்டு அங்கிருந்து போக இங்க பாதி வழிக்கு வந்த நம்ம நோசுவும் திரும்பி டொகவரா போறதையே பார்த்துட்டு அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்க அப்ப நோசு மனசுக்குள்ள சரிதான் நான் இந்த மாதிரியே தொடர்ந்து இவங்கிட்ட இருந்து விலகி இருக்க ஆரம்பிச்சேன்னா நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பவும் பழையபடி பாஸ் ஜூனியர்னு மாறிடுவோம்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நோசு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க அப்ப அங்க டொகவரா வரான் அவன் சீனியர் நில்லுங்கன்னு சொல்லி கத்த அந்த சத்தத்தை கேட்ட நோசு வேகமா திரும்பி பார்க்க அங்க பார்த்தா டொகவரா நோசுக்காக கொடை எடுத்துட்டு வேகமா நோசுவோட பக்கத்துல ஓடி வந்து நல்ல வேலை நீங்க ரொம்ப தூரம் போகலன்னு சொல்ல அதை கேட்ட நோசு என்ன சொன்னேன்னு கேட்க டொகவரா அவன் கையில இருக்க கொடைய நோசு கிட்ட கொடுத்து இந்தாங்க சீனியர் நான் உங்ககிட்ட இந்த கொடைய கொடுக்க மறந்துட்டேன் வானம் வேற மின்னல் போட்டுட்டு இருக்கேன் நீங்க நடந்து ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா மழை வந்துரும் நினைக்கிறேன் அதான் நான் உங்ககிட்ட இந்த கொடைய கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி நோசு கையில கொடைய கொடுத்த டொகவரா சரி சீனியர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த நம்ம நோசுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது அதுல நம்ம நோசு கொடைய எடுத்துட்டு வர மறந்துட்டு மழை நிக்கிற வரைக்கும் ஆபீஸ்லயே வெயிட் பண்ணுவோம் மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லி மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க டொகவரா வரா அவன் சீனியர் கிட்ட சீனியர் நீங்க திரும்பவும் கொடைய எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களா இந்தாங்க என்னோட கொடைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் கையில இருக்க கொடைய கொடுக்க கொடைய வாங்கின நோசு டொகவரா கிட்ட இந்த கொடைய என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு சொல்லி கேட்க டொகவரா நான் 2 கொடை எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு எப்படியும் தெரியும் நீங்க மறந்த கொடைய வீட்லயே வச்சுட்டு வந்துருவீங்கன்னு அதனால நான் எப்பவுமே உங்களுக்காக நான் 2 கொடை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ரொம்ப தேங்க்ஸ் டொகவரா பரவாயில்ல நீ ஒர்க்ல மட்டும் இல்லாம என்னோட மத்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா சிரிச்சுட்டு ஏன்னா எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதை எல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ண நோசு மனசுக்குள்ள தப்பு பண்றேன்னா என்ன எதனால என் மனசுக்குள்ள மோசமான உணர்வு ஏற்படுது ஒருவேளை நான் செல்ஃபிஷா யோசிக்கிறேன்னா என்ன ஒருவேளை எங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபத்தினால நான் இப்ப டொகவரா விட்டு விலகி போனேன்னா இதுக்கப்புறம் டொகவரா கண்டிப்பா என்ன பார்த்தா சிரிக்க மாட்டான் இல்ல அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி நோசு வேகமா டொகவரா கிட்ட ஓடி போயிட்டு இருக்க அப்பா அவன் மனசுக்குள்ள என்னால இதுக்கு மேல அவனோட பாஸா இருக்க முடியாது நான் அவனோட அழகான சிரிப்பை பார்க்க விரும்புறேன் அவன் என் மேல கோபமா இருந்தாலும் பரவாயில்ல அவன் அந்த கோபம் தீர்ற வரைக்கும் என்ன அடிச்சாலும் திட்டினாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் ஏன்னா அவன் எனக்காக அழணும்னு நான் விரும்புறேன் நானும் மனுஷன் தான் எனக்குள்ளயும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு அதை நான் அவன் கிட்ட தெளிவா வெளிப்படுத்த விரும்புறேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே நோசு வேகமா டொகவரா கிட்ட ஓடி வந்து நிக்க இப்படி மூச்சரைக்க ஓடி வந்த நோசுவை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர் எதுக்காக இப்படி ஓடி வரீங்க ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க நோசு மூச்சு வாங்கிக்கிட்டே டொகவராவை பார்த்து ஐன்னு ஏதோ சொல்ல வர அதை கேட்டு டொகவரா என்ன சொன்னீங்கன்னு கேட்க நோசு டொகவராவை பார்த்து ஐ லைக் யூ டொகவரா நான் உன்னை லவ் பண்றேன் நான் சாகர வரைக்கும் உன்னை லவ் பண்ண விரும்புறேன் சாரி இதுக்கு மேல என்னால உன் பாஸா இருக்க முடியாது என் மனசுல உன் மேல இருக்க காதல மறைச்சு நான் உனக்கு பாஸா இருக்கணும்னு நடிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன் இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது என்ன மன்னிச்சுட்டு டொகவரா எனக்காக நீ எத்தனையோ பண்ணிருக்க அதுக்கு காரணம் என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி நடிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல நோசு சொன்னதையெல்லாம் கேட்டு ஷாக் ஆன டொகவரா ஒரு நிமிஷம்னு சொல்லி டொகவரா நோசுவோட கைய பிடிச்சு வேகமா யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சீனியர் இப்ப நீங்க சொன்னது எல்லாம் உண்மைதானா இல்ல என் மேல பரிதாபப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு எனது பரிதாபப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நான் பேசினதெல்லாம் உண்மைதான்னு சொல்ல டொகவரா ஒருவேளை நான் அழுத்தத்தை பார்த்து ஃபீல் ஆகி இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சீனியர் என்ன பத்தி கவலைப்படாதீங்க அன்னைக்கு என்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தான் நான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டேன் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்தது நான் உங்ககிட்ட என் காதல சொன்னது எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட நோசு என்னால மறக்க முடியாது நீயும் என்ன மறக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம காதலுக்காக என்ன ஒவ்வொரு நாளும் அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிட்ட உன்னை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்ல டொகவரா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க சீனியர்னு சொல்ல அதை கேட்ட நோசு நான் உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை விரும்புறதா சொல்லல எனக்கு உன் மேல இருக்க காதல உன்கிட்ட வெளிப்படையா சொல்ல ரொம்ப பயந்தேன் என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சோ என் காதல உன்கிட்ட சொல்ல நான் ரொம்பவே பயந்தேன் அதனாலதான் நான் உன்னை விட்டு ஓடி
ஓடி போக நினைச்சேன். அதுக்கு காரணம் நான் உன்னோட பாஸ். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. உன்ன மாதிரி நான் வயசு பையன் கிடையாது. இப்படிப்பட்ட நான் உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு சுமையா இருக்கணும்னு நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னும் ரொம்ப எல்லாம் வயசாகல. உன்னை விட 10 வயசுக்கு தான் நான் பெரியவன். அதனால ஏஜ பத்தி இப்ப பேச வேண்டாம். அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் சரியான்னு சொல்லி நோசு டொகவராவை ஹக் பண்ணிக்கிட்டே, நான் இதுக்கப்புறம் உன் கூடவே இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்காம நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா விதத்திலயும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு விரும்புறேன். உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் உன் கூட இருக்கணும்னு விரும்புறேன். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு துணையா இருந்து உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ லவ் யூ டொகவரான்னு சொல்லி ஃபைனலா நோசு அவன் மனசுக்குள்ள இருக்க காதல டொகவரா கிட்ட சொல்ல, அதை கேட்ட டொகவரா பயங்கரமா அழுதுகிட்டே நோசுவை டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டே, சீனியர் ஐ லவ் யூ சீனியர், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. என் லைஃப் லாங் நீங்க என் கூடயே இருங்க. நான் சாகுற வரைக்கும் என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல, நோசு சாகுற வரைக்கும் இல்ல, ஒவ்வொரு நாளும் உன்னை நான் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். அதே மாதிரி நீயும் என்ன ஒவ்வொரு நாளும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் மேல இருக்க லவ் மட்டும் குறைஞ்சதுன்னா உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோன்னு சொல்ல, அதை கேட்டு டொகவரா சிரிச்சுட்டு, காமெடி பண்ணாதீங்க சீனியர், நீங்க உங்களோட 40 வயசுல தான் லவ் ப்ரொபோஸ் பண்றீங்கிறத மறந்துடாதீங்க. நான் உங்க ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நடக்க போற எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கீங்களா, நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லி பையன் ஜாலி மூட்ல பேசிட்டு இருக்க, அதை கேட்ட நோசு, எனக்கு 40 வயசு ஆகுது, உனக்கு 30 வயசு ஆகுது. அதனால என்னை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா அப்புறம் உனக்கு தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, அதை கேட்டு டொகவரா பரவாயில்ல, நம்ம 2 பேருக்குள்ள அவ்வளவு வயசு வித்தியாசம் ஒன்னும் பெருசா கிடையாது, 10 வயசு தான் டிஃபரெண்ட் இருக்கு. அதனால இனி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பல இடத்துக்கு ஜாலியா ஊர் சுத்தி பார்க்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேஸ்பால் பார்க்கலாம். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே பெட்ல தூங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நிறைய சண்டை பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு சண்டை வந்தாலும் நம்ம பிரியாம 80 வயசு வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, 80 வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்னா அப்ப 81 என்ன ஆகுறது, அப்ப நம்ம சந்தோஷமா வாழ மாட்டோமா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு டொகவரா சிரிச்சுட்டு, கண்டிப்பா 80 வயசு தாண்டியும் நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்வோம் சரியா. அப்புறம் சீனியர், நான் ஹோட்டலுக்கு போய் என்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாம சமத்தா இங்கே இருக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்லி டொகவரா குழந்தை மாதிரி நோசுவோட கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்க, நோசு சரி போயிட்டு வான்னு சொல்ல, அதை கேட்டு டொகவரா அங்கிருந்து போகாம திரும்பவும் நோசு கிட்ட, நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டே நகரக்கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல, அதை கேட்ட நோசு, எனக்கு புரிஞ்சுது, சீக்கிரமா போய் உன்னோட பேக்கை எடுத்துட்டு வான்னு சொல்லி நோசு டொகவராவோட பக்கத்துல வந்து அவனோட காதுல ஐஸ்கி வாய்ஸ்ல, ஒரு முத்தத்துக்காக 40 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா வா. நீ எப்படி உன் காதல எனக்கு முத்தத்தால புரிய வைக்க நினைச்சையோ அதே மாதிரி நானும் என்னோட காதல முத்தத்தால உனக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உன் அளவுக்கு எனக்கு முத்தம் கொடுக்க வரலைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற டொகவரா, நான் உனக்கு முத்தம் கொடுக்கலாம்லன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகவரா வெக்கத்துல முகம்லாம் செவந்து போய், என்ன பேசுறீங்க சீனியர், வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லி டொகவரா அவனோட பேக் எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போக, டொகவரா வெக்கப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நோசு சிரிச்சுக்கிட்டே டொகவரா போறத பாத்துட்டு இருக்க, இப்ப ஒரு வழியா நோசு பிளான் பண்ண மாதிரியே புதுசா ஓபன் பண்ணிருக்க கம்பெனி பில்டிங்க்கு டீம் லீடரா நோசு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட, அவனோட இடத்துக்கு புதுசா வந்திருக்க மேனேஜரை பார்த்த ஜூனியர் பொண்ணுங்க, சீனியர் இப்படி நம்மள விட்டு போவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. அவரு நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம அவர்கிட்ட எந்த ஹெல்ப் கேட்டாலும் தயங்காம அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் இல்லாத இந்த ஆபீஸ்க்கு வரவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஜூனியர் பொண்ணுங்களா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அதை கேட்ட சசாக்கி சீனியர் ஜூனியர் பொண்ணுங்க பசங்க கிட்ட, எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிரும். அதனால பழைய விஷயத்த பேசுறத விட்டுட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வெளியே எங்க போலான்னு சொல்லுங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லஞ்சுக்கு போலான்னு சொல்ல, அதை கேட்ட நக்கமுரா, எனக்கு தெரியல சீனியர், டொகவரா இருந்தா அவங்கிட்ட எந்த ஹோட்டலுக்கு போலான்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவான். ஆனா கொஞ்ச நாளா டொகவரா எங்க போறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் லஞ்ச் பிரேக்கு முன்னாடியே அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா எங்க போறான் என்ன பண்றான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இங்க நம்ம நோசுவ காட்டுறாங்க. அவன் லஞ்சுக்கு டொகவரா கூட ஒன்னா லஞ்ச் சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு வர, அங்க பார்த்தா டொகவரா நோசுக்கு முன்னாடியே ஹோட்டலுக்கு வந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நோசுக்காக பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹோட்டலுக்கு வெளியே நிக்கிற நோசுவை பார்த்து டொகவரா வேகமா ஹோட்டலை விட்டு வெளியே வந்து, டேபிள் புக் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட, இப்போ ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்த டொகவராவும் நோசுவும் டெசர்ட் ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட்டு இருக்க, அப்ப டொகவரா நோசு கிட்ட, அப்புறம் சீனியர் உங்க புது டிபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, நோசு ரொம்ப நல்லா இருக்கு, என் டீம்ல இருக்க எல்லாரும் ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க, அதனால எனக்கு அங்க ஒர்க் கம்மி தான், அதனால நான் ஃப்ரீயா என்னோட வேலையை மட்டும் நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நோசு சொன்னதை கேட்டு ஜலசான டொகவரா, ஓ அப்படியா, அப்ப அங்க இருக்க எல்லாரும் என்னை விட திறமையானவங்களா என்னன்னு சொல்லி கேட்க, டொகவரா ஜலசாகறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நோசு, அதை விட உன்னோட ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, புதுசா வந்திருக்க மேனேஜர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க, டொகவரா என்னோட வேலையெல்லாம் எப்பவும் போல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, அப்புறம் மேனேஜரை பத்தி சொல்லணும்னா அவரும் ரொம்ப திறமையானவர் தான் சொல்லிக்கிட்டே டொகவரா எப்பவும் போல சாப்பிட்டு இருக்க, அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்
சொல்லணும்னு விரும்புறேன். இந்த விஷயத்த நான் முதல்லயே உன்கிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லாம விட்டேன். அதான் நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு இந்த உண்மையை உன்கிட்ட சொல்றேன். நான் அந்த கம்பெனியை விட்டு டிரான்ஸ்பர் ஆனதுக்கான காரணமே நீதான். உனக்காகத்தான் நான் டிரான்ஸ்பர் ஆகி இந்த பில்டிங்க்கு வந்தேன். அப்புறம் இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். எனக்குள்ள இருந்த வயசானவங்கிற எண்ணத்தை மாத்தி எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்த உனக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். உன்னாலதான் நான் இன்னைக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் காட்டி அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா, நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நீங்க இப்போ உங்க வேலையை சந்தோஷமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சீனியர். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நோசு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, டொகவரா நாளைக்கு நம்ம 2 பேரும் எங்க போலான்னு சொல்லி கேட்க, நோசு எங்க வேணாலும் போலாம், நீ எங்க கூப்பிடுறியோ உங்க கண்ணை மூடிட்டு உன் பின்னாடி வர நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு ஷையான டொகவரா சத்தம் இல்லாம டெசர்ட்டை சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த நோசு மனசுக்குள்ள, நாளைக்கு மட்டும் இல்ல என் வாழ்நாள் மொத்தமும் உன் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்த இந்த 5 வருஷத்துல நீ என் வாழ்க்கைய மொத்தமா மாத்தி எனக்கு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்க. உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டொகவராவும் நோசுவும் அந்த டெசர்ட்டை மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டே கடையில இருக்கோங்கிறதையே மறந்துட்டு 2 பேரும் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதோட திருட்டு பயலே சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.